வாழ்க வளமுடன் வாழ்க வையகம் 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 வாழ்க வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன். குருவே துணை. இன்னைக்கு ஒரு அற்புதமான ஒரு நாள். நம்ம எல்லாருக்குமே தெரியும், இன்னைக்கு சித்திரை பௌர்ணமி தினம். அது மட்டும் அல்லாமல் உழைப்பாளர்கள் தினம் இல்லையா தங்கம்? இன்னைக்கு ஒரு நல்ல ஒரு வாய்ப்பை பிரபஞ்சம் நமக்கு வழங்கியிருக்கு. நம்ம எல்லாருமே நம்ம பேரண்ட்ஸோட மிகப்பெரிய ஒரு ஆர்வம், அவங்களுடைய நோக்கத்தோடு இந்த ஒரு 10 நாள் பயிற்சிக்கு வந்திருக்கோம். 2026ஆம் ஆண்டுக்கான மனவளக்கலை யோகா பயிற்சி ஆழியார் அறிவித்திருக்கோவில் வளாகத்திற்குள்ளாக இப்போ நம்ம சிறந்த முறையில் துவங்க இருக்கிறோம். நேற்று நான் உங்கள் எல்லார்கிட்டையும் அறிமுக வகுப்பில் சொல்லியிருந்தேன், நம்ம எல்லாருமே ஒரு 10 நாள் மகர்ஷி தாத்தாவோட வீட்டுக்கு வந்திருக்கோம். அப்போ முதல்ல நமக்கு கிடைக்க வேண்டியது தாத்தாவோட பிளஸ்ஸிங் இல்லைங்களா? இந்த 10 நாள் வகுப்பு நமக்கு சிறப்பாக நடைபெறணும். நம்ம எல்லாருமே நல்லா பாதுகாப்போட இந்த வளாகத்தில் இருக்கணும். அதனால மகர்ஷி தாத்தா இப்போ நம்ம எல்லாருக்கும் அவருடைய ஆசீர்வாதத்தை வழங்க போறார். எல்லாருமே கைகளை கோர்த்து கண்களை மூடி நல்லா நிமிர்ந்து உட்காருங்க. தாத்தா பிளஸ் பண்ணும்போது அவருடைய வார்த்தைகளை கவனமா கேளுங்க. வாழ்க வளமுடன். குருவே துணை. வாழ்க வையகம் வாழ்க வளமுடன். அருள் பேராற்றல் இரவும் பகலும் எல்லா நேரங்களிலும் எல்லா இடங்களிலும் எல்லா தொழில்களிலும் உறுதுணையாகவும் பாதுகாப்பாகவும் வழிநடத்துவதாகவும் அமையுமாக. வாழ்க வையகம் வாழ்க வளமுடன். குருவே துணை. வாழ்க வையகம் வாழ்க வளமுடன். அருள் பேராற்றல் இரவும் பகலும் எல்லா நேரங்களிலும் எல்லா இடங்களிலும் எல்லா தொழில்களிலும் உறுதுணையாகவும் பாதுகாப்பாகவும் வழிநடத்துவதாகவும் அமையுமாக. வாழ்க வையகம் வாழ்க வளமுடன். குருவே துணை. வாழ்க வையகம் வாழ்க வளமுடன். அருள் பேராற்றல் இரவும் பகலும் எல்லா நேரங்களிலும் எல்லா இடங்களிலும் எல்லா தொழில்களிலும் உறுதுணையாகவும் பாதுகாப்பாகவும் வழிநடத்துவதாகவும் அமையுமாக. வாழ்க வையகம் வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். கண்கள் மூடிய நிலையிலே இறைவணக்கம் குரு வணக்கம் பாடல் பிளே பண்ணுவாங்க. கவனம் பாடல் வரிகளிலே இருக்கட்டும். எல்லாம் வல்ல தெய்வமது எங்கும் உள்ளது நீக்கமற. எல்லாம் வல்ல தெய்வமது எங்கும் உள்ளது நீக்கமற. சொல்லால் மட்டும் நம்பாதே, சுயமாய் சிந்தித்தே தெளிவாய். சொல்லால் மட்டும் நம்பாதே, சுயமாய் சிந்தித்தே தெளிவாய். வல்லாய் உடலில்
உயிரில் அறிவும் அவன். கல்லார் கற்றார் செயல் விளைவாய் காணும் இன்ப துன்பமவன். அவனின் இயக்கம் அணுவாற்றல் அணுவின் கூட்டு பக்குவம் நீ. அவனின் இயக்கம் அணுவாற்றல் அணுவின் கூட்டு பக்குவம் நீ. அவனில் தானி உன்னிலவன். அவன் யார் நீ யார் பிரிவேது. அவனில் தானி உன்னிலவன். அவன் யார் நீ யார் பிரிவேது. அவனை மறந்தால் நீ சிறியோன். அவனை அறிந்தால் நீ பெரியோன். அவன் நீ ஒன்றாய் அறிந்த இடம் அறிவு முழுமை அது முக்தி. அவன் நீ ஒன்றாய் அறிந்த இடம் அறிவு முழுமை அது முக்தி. அறிவு முழுமை அது முக்தி. அறிவு முழுமை அது முக்தி. தந்தை தாய் ஈருயிரும் ஒன்று சேர்ந்து தழைத்தொரு உடலாகி உலகில் வந்தேன். அந்த ஈருயிர் வினைகள் அறமோ மற்றோ அளித்த பதிவுகள் எல்லாம் என் சொத்தாச்சு. இந்த அரும் பிறவியில் முன்வினையறுத்து எல்லையில் மெய்ப்பொருளை அடைவதற்கு வந்த ஒரு உதவி குரு உயிரின் சேர்க்கை. வணங்கி குரு திருவடியை வாழ்த்தி வாழ்வோம். குரு திருவடியை வாழ்த்தி வாழ்வோம். குரு திருவடியை வாழ்த்தி வாழ்வோம். வாழ்க வளமுடன். நாம் அமர்ந்துள்ள இடத்தை சுற்றிலும் நல்ல தெய்வீக ஆற்றலே நிரம்பின. அருட்பேராற்றல் உடலிலே உயிரிலே அலை அலையாக பாய்வதை உணர்கிறோம். அருட்பேராற்றல் இரவும் பகலும் எல்லா நேரங்களிலும் எல்லா இடங்களிலும் எல்லா தொழில்களிலும் உறுதுணையாகவும் பாதுகாப்பாகவும் வழி நடத்துவதாகவும் அமையுமாக. அன்னைக்கு வணக்கம். தந்தைக்கு வணக்கம். ஆசான் அருள் தந்தை வேதாத்ரி மகரிஷி அவர்களுக்கு வணக்கம். தவம் ஆக்கினை. தவம் தெரிந்தவர்கள் தவமியற்றலாம். பயிற்சி எடுக்காதவர்கள் கண்கள் மூடிய நிலையில் சுவாச காற்றை மனதால் கவனித்துக் கொண்டிருங்க. வாழ்க வளமுடன். தவத்தை நிறைவு செய்து கொள்கிறோம். நம் மனதில் அமைதி நிலவட்டும்.
நம்மை சுற்றிலும் அமைதி நிலவட்டும். உலகம் முழுவதும் அமைதி நிலவட்டும். அமைதி, அமைதி, அமைதி. வாழ்க வளமுடன். அனைவரும் கண்களை திறந்து கொள்ளலாம். தங்க கண்களை திறந்து நல்லா ஸ்ட்ரெயிட்டா உட்காந்துக்கோங்க. ஒரு முறை எல்லாரும் வாழ்க வளமுடன் சொல்லலாமா? சொல்லலாமே. சவுண்டு கம்மியா இருக்கே. சூப்பர் தங்க, சூப்பர். இப்ப பயிற்சியின் முதல் நாள், பயிற்சியினுடைய துவக்க நிகழ்வு நடந்து கொண்டிருக்கிறது. இந்த நிகழ்விற்கு வரவேற்புரை வழங்குவதற்காக கோவை மண்டலத்தினுடைய தலைவரும் ஆழியார் அறிவித்திருக்கோவிலின் அறங்காவலருமான மதிப்பிற்கும் மரியாதைக்கும் உரிய அருள்நிதி ஆறுசாமி ஐயா அவர்களை அன்போடு அழைக்கிறோம். வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். அருட்தந்தை தத்துவ ஞானி வேதாத்ரி மகரிஷி அவர்களின் அருளாசிகளை வணங்கி, இந்த ஒரு புனிதமான ஞான மேடையில் சான்றோர்கள் அமர்ந்திருக்கிறாங்க. இந்த வளாகமே எவ்ரிவேர் ஃபில்டு பை தி டிவைன் எனர்ஜி, பாசிட்டிவ் பவர் நிறைஞ்ச இந்த சூழல்ல அரங்கம் முழுவதும் நல்ல பாசிட்டிவ் ஆற்றல் நிறைஞ்சிருக்கு. இதுல நீங்க எல்லாம் குதூகலமா ஒரு உணர்ச்சியோட புத்துணர்வோடு அமர்ந்திருக்கிறீங்க. அதுவும் ஒரு யூனிஃபார்ம் பார்க்கும் பொழுது ஒரு இந்தியன் ஆர்மி பெட்டாலியன் பவர் என்ன மாதிரி இருக்கோ அந்த எனர்ஜி உங்ககிட்ட இருந்து வருது. இந்த நல்ல சூழலில் இந்த உலகம் வெற்றியாளர்களை ரொம்ப பரவசமா பார்க்கும். வாரன் பஃபட்டோ, பில் கேட்ஸோ, இல்லை இங்க இருக்கிற இந்தியன் ரத்தன் டாட்டா, முகேஷ் அம்பானி, ஸோ இவங்களெல்லாம் பார்க்கும் பொழுது ஒரு வெற்றி, ஒரு நல்ல உணர்வுன்னு நீங்க நினைப்பீங்க. ஆனா அவங்களெல்லாம் பல நேரங்களில் நல்ல மனிதர்களான்னு சொல்ல முடியாது. தொழிலில் ஜெயிச்சிருப்பாங்க, செல்வந்தர்கள். ஆனால் சுவாமி விவேகானந்தரோ, ஒரு ராமகிருஷ்ண பரமஹம்சரோ, ஒரு தத்துவ ஞானி வேதாத்ரி மகரிஷி அவர்களோ இந்த உலகத்தை ஜெயித்தவர்கள், மகான்கள். அந்த தொழிலில் வெற்றியடைந்து ஒரு நல்ல தத்துவ மா மனிதர்களாக, மகான்களாக ஒன்றிணைந்த ஒரு பர்சனாலிட்டி நீங்க பார்க்கணும்னா நீங்கள் எல்லாம் பெற்ற பாக்கியம். இன்று இந்த உலக சமுதாய சேவா சங்கத்தினுடைய தலைவர் பத்மபூஷன் அருள்நிதி டாக்டர் SKM மயிலானந்தம் ஐயா அவர்களை அன்போடு வரவேற்கின்றோம். அத்தனை அடையாளமாக ஐயா இருக்காங்க. ஸோ நீங்கெல்லாம் பாக்கியவான்கள். ரெண்டாவது, இந்த ஒரு வேர்ல்டு கிளாஸ் ஆர்கிடெக்சரல் நீங்க எங்கேயுமே பார்க்க முடியாது. உலக அதிசயம்னு நம்ம எல்லாரும் நினைக்கலாம். ஒவ்வொரு இடமும் இந்த மலர்கள், மரங்கள், ஒரு லானு, கட்டடங்கள், இயற்கை எழிலோட இருக்குன்னா மலை சார்ந்த பகுதி, அதை விட அழகுபட மெயின்டைன் பண்ணக்கூடிய இந்த அமைப்பினுடைய இணை நிர்வாக அறங்காவலர், உலக சமுதாய சேவா சங்கத்தின் துணைத் தலைவர், வணங்குதலுக்குரிய M. சின்னசாமி ஐயா அவர்களை அன்போடு வரவேற்று மகிழ்கின்றோம். எப்பவுமே யூத் எனர்ஜினாலே அபண்டன்ஸ் ஆஃப், ஒரு அபரிமிதமான எண்ணங்கள், ஒரு உழைப்பு, ஆற்றல், அத்தனையும் தனக்கில்லை இந்த உலகத்துக்காகத்தான் கொடுக்கணும். இனி நாங்க சம்பாதிக்கிறது எல்லாமே உலகத்துக்கு தான், அதுக்காகத்தான் சம்பாதிக்கிறோன்னு ரொம்ப உலகளாவிய பார்வையில ஒரு ஃபேமஸா இருக்கக்கூடிய சென்னை குழுமத்தினுடைய தலைமை நிர்வாகி, இந்த அறங்காவலர், இந்த அமைப்பினுடைய துணைத் தலைவர் அருள்நிதி ஆறுமுகம் ஐயா அவர்களை அன்போடு வரவேற்று மகிழ்கின்றோம். சுவாமிஜியோடவே அவதார புருஷர் இணைந்து ஒரு மிகச்சிறந்த தத்துவ வாழ்க்கை வாழ்ந்து, விஷன் ஃபார் விஸ்டம் எஜுகேஷனல், ஒரு ஆன்மீகம்ங்கிறது ஒரு மிக சிறந்த கல்வி, உலகத்துக்கு தேவையான அகடமிக் எஜுகேஷன், அதனுடைய துறை தலைவராக, துணை தலைவராக இருக்கக்கூடிய டாக்டர் NA பெருமாள் ஐயா அவர்களை அன்போடு உங்கள் சார்பாக வரவேற்றுக் கொள்கிறோம். மேலும் இந்த நிகழ்ச்சி மிக சிறந்த ஒரு புத்துணர்ச்சியோடு உங்களை 10 நாள் வைத்துக் கொள்ள போகிறது. உலகத்தினுடைய தலைவர்கள் இணையானவங்க வரப்போறாங்க. அதை அரும்பாடுபட்டு இந்த இளைய சமுதாயத்தை கட்டமைக்கப்பட வேண்டும் என்று தலைவருடைய எண்ணத்தை வலு சேர்க்கும் விதத்தில் வரக்கூடிய அந்த ஃபேக்கல்டிஸ் இருக்குல்லங்க, ரொம்ப சிறப்பா இருக்கும். நீங்க சந்திக்கவே முடியாது வாழ்நாள் முழுக்க. இந்த வயசுல அவர்களோட கைகோர்க்க, வார்த்தைகளை கேட்க, ஒரு சிறந்த ஒரு அறிவு ஞானம் கிடைக்க இருக்கிறது. அதுக்கு ஏற்பாடு செய்த இந்த அமைப்பினுடைய தலைமை நிர்வாக அலுவலர், இந்த நிகழ்ச்சியினுடைய பொறுப்பாளர் அருள்நிதி முருகானந்தம் அண்ணா அவர்களை அன்போடு வரவேற்றுக் கொள்கிறோம்.
மேலும் இதனுடைய அறங்காவலர்கள் பெருமக்கள் இங்கே நிறைய வந்திருக்காங்க. திரு தர்மலிங்கம் அண்ணா அவர்கள், திருநாவுக்கரசு அண்ணா அவர்கள் மற்றும் டாக்டர் ராஜ்சேகர், இன்னும் பல பேராசிரியர்கள், விஷன் ஃபார் ஈக்கனுடைய அருட்செல்வி அம்மா, டாக்டர் அருட்செல்வி அம்மா அவர்கள், நம்முடைய மைத்ரேயன் ஐயா அவர்கள், இப்படி பெரும் முக்கிய புள்ளிகள் இருக்காங்க. இவங்கெல்லாம் உங்களுக்கு பயிற்சி கொடுக்க போறாங்க. நீங்கள் எல்லாம் ஒளிரும் தீபங்கள். நீங்க ஒளிர்ந்தால் உலகம் வெளிச்சமாயிரும். உள்ளுக்குள்ளதான் இருக்கு. அதாவது ஆதியும் அனாதையும் மற்ற அகிலாண்ட கோடி பிரம்மாண்ட நாயகன் உலகை படைத்த ஒருவன் உன்னில் சிவனாய் இருக்கிறான். அச்சிவனே ஜீவன். அச்சிவமின்றி இச்சரீரம் இயங்க சாத்தியமில்லை. இச்சரீரம் இன்றி அச்சிவத்தை உணர சாத்தியமில்லை. இந்த உடம்பு இல்லாம அந்த சிவத்தை, அந்த ஆற்றலை உணர முடியாது. எல்லையற்ற ஒரு சக்தி, அதாவது சர்வ வல்லமை பெற்ற இந்த உலகத்தை கூலோச்சுகின்ற ஒரு சக்தி எதுவோ அதுவே உங்களுக்குள் உயிராக இருக்கிறது. அதை உணரச் செய்ய வேண்டுமானால் எந்த யூனிவர்சிட்டியிலும் இந்த சப்ஜெக்ட் இல்லை, அது இங்கேதான் இருக்கு. அது இளைய சமுதாயத்துக்கு கிடக்கணும்னு அருட்தந்தை அவர்கள் ஆசைப்பட்டாங்க. இன்று இது ஃபவுண்டேஷன் கோர்ஸில் ஆரம்பிச்சு பிரம்மஞானம் வரைக்கும் கோர்ஸ் இருக்கு. ஆனா உங்களுக்கு கிடைச்சிருக்கிறது யுனிக், ஒரு சிறப்பான ஸ்பெஷல் வடிவமைப்பு. இந்த பயிற்சி தத்துவம் மட்டும் இல்லை, இது இருந்தா உலகத்தினுடைய அறிஞர்களாக நீங்க மாறலாம். நீங்கள் எல்லாம் உயர்ந்து விட்டால் உலகம் உயர்ந்து விடும். அந்த நோக்கத்தில் இந்த அற்புதமான கோர்ஸை வடிவமைச்சிருக்காங்க. யூனிக்கா நடக்கக்கூடியது வருஷத்துக்கு ஒருக்கா. உங்களை எல்லாம் அனுப்பி வைத்த பெற்றோர்கள் மிக பெரும் ஒரு முயற்சி எடுத்திருக்காங்க. அவர்களுக்கும் உங்களுடைய எதிர்கால தலைவர்கள், மிகச்சிறந்த தொழிலதிபர்கள், அறிஞர்கள், சிந்தனையாளர்கள் உள்ள அமர்ந்திருக்கிறீங்க. அதை அடையாளம் காட்டக்கூடிய ஒரு நல்ல நிகழ்ச்சி, ஒரு திருப்பு முனை. உங்கள் அனைவரையும் வரவேற்று இந்த வரவேற்புரையை நிறைவு செய்கிறேன். வாழ்க வளமுடன். குருவே துணை. வாழ்க வளமுடன். வரவேற்புரை வழங்கிய ஐயா அவர்களுக்கு மனமார்ந்த வாழ்த்துக்களும் நன்றிகளும். தொடர்ந்து பயிற்சியை துவக்கி வைத்து சிறப்புரை நிகழ்த்துவதற்காக இந்திய அரசாங்கத்தால் சமூக சேவைக்காக 2013 பத்மஸ்ரீ விருது பெற்று அதை தொடர்ந்து மேலும் சிறப்பு சேர்க்கும் வகையில் 2026 ஆண்டில் பத்மபூஷன் விருதும் பெற்ற உலக சமுதாய சேவா சங்கத்தின் தலைவர், மதிப்பிற்கும் மரியாதைக்கும் உரிய SKM மயிலானந்தன் ஐயா அவர்கள் இப்பொழுது நமக்கு பயிற்சியை துவக்கி வைத்து சிறப்புரை நிகழ்த்த உள்ளார். வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். எல்லாம் வல்ல இறைவனை வேண்டி உலக சமுதாய சேவா சங்கத்தின் நிறுவன தந்தை ஆசான் அருட்தந்தையுடைய அருளாசிகளை வேண்டி இந்த கேம்ப், ஸ்டூடெண்ட்ஸ் கேம்ப், என்னோடு மேடையில் வீட்டிருக்கின்ற தலைவர் ஒரு மக்களை வழங்கி இந்த கேம்பை துவங்கி வைப்பதிலே நான் பெரும் மகிழ்ச்சி அடைகின்றேன். உங்களுக்கெல்லாம் ஒரு கேள்வியை நான் கேட்கின்றேன். இதிலே யாரெல்லாம் விமானம் ஓட்ட தெரியும்? கையை தூக்குங்களா? இல்லை. யாருக்கெல்லாம் கார் ஓட்ட தெரியும்? வெரி குட். ஏன்னா எங்க பக்கத்து வீட்டில் ஒரு பையன் சின்ன வயசுலேருந்து அவன் விளையாட்டு தான் ஒரு பைலட்டா, விமான ஓட்டியாக எப்போ பார்த்தாலும் இதே மறுபருன்னு வருவார், வேலை பறக்குதும்பாரு. அந்த ஆசையில் என்ன பண்ணாப்புல இன்னைக்கு விமானியா இருக்கார். எங்க மாமா பையன் தான், ஒரு உறவினர் தான். காரணம், அவன் அந்த விமான ஓட்டியாக வர வேண்டும் என்பதே லட்சியமாக இருந்தது. விமானமும் ஓட்டலாம், எல்லாமே செய்யலாம். அதற்கு போதிய ஆர்வமும் பயிற்சி வேண்டும். இப்போ ஆர்வம் இருந்தால் மட்டும் பார்த்தாது, பயிற்சி வேணும். இன்னைக்கு உலகளாவிய விஞ்ஞானம் வளர்ந்திருக்கிற நேரத்தில் பயிற்சி மிக மிக முக்கியம். உங்களுடைய பெற்றோர்களுக்கு
நீங்கள் தான் விலை மதிக்க முடியாத சொத்து. இந்த தாய் தந்தையருக்கு நீங்கள் தான் விலை மதிக்க முடியாத சொத்து. அவர்களுக்கு மட்டுமல்ல, இந்த தேசத்திற்கும் நீங்கள் தான் விலை மதிக்க முடியாத சொத்து. நல்லா புரிஞ்சுங்க. இந்த வயதில் நீங்கள் உங்களை எப்படி மாற்றிக்கொள்கிறீர்களோ, உங்களுடைய எண்ணத்தை, உங்களுடைய பேச்சை, உங்களுடைய செயல்திறனை எப்படி மாற்றிக்கொள்கிறீர்களோ அப்படி நீங்கள் உயர்வது சத்தியம். இப்போ இந்த சென்னை சேல்ஸ் ஆர்வம் வந்திருக்கிறார்கள். அவர்கள் உங்களுக்கு சில வார்த்தைகள் சொல்லுவார்கள். நாங்கள் எல்லாம் சாதாரணமாக இருந்து வந்தவர்கள். நான் வெறும் 10th ஸ்டாண்டர்ட், அப்போ எஸ்எல்சின்னு பேர், 10th ஸ்டாண்டர்டு தான் படித்தேன். ஆனால் எனக்கு அந்த தலைமை பண்புலே ஒரு ஆசை உண்டு. ஸ்கூல் பீப்புளராக இருந்தேன், என்சிசி கேப்டனாக இருந்தேன், மாணவர்கள் சங்க தலைவனாக இருந்தேன், இலக்கியம் என்ற செயலாளராக இருந்தேன். படிக்கிற போதே அந்த இது இருந்தது. என்னுடைய ஸ்டோரி கேட்டீங்கன்னா, நான் 8th ஸ்டாண்டர்டில் ஃபெயில் ஆகி 3 வருஷம் விவசாயம் பார்த்தேன். நாங்கள சின்ன விவசாய குடும்பம். அப்போலாம் ஏரோட்டி ஏற்றமறைத்து பயிர் செய்த காலம். 3 ஆண்டுகள் நான் விவசாய வேலை செய்துவிட்டு இதில் ஒரு ஏமாற்றம் அடைந்தேன். எதெடுத்தாலும் நஷ்டம். திருப்பி பள்ளிக்கூடத்தில் போய் படித்து வாத்தியார் வேலைக்கு போகணும், இல்லைன்னா சொசைட்டியில். அப்போ அதுதான் 2 தான் சாய்ஸ். சரின்னு சொல்லி ஸ்கூலுக்கு போனால் ஹெட் மாஸ்டர் வேலை கீழே பார்த்துட்டு, இவன் இவ்வளோ பெரிய பையனாக இருக்கிறானே, எப்படி சேர்த்திக்கிறது? மற்ற மாணவர்கள் இவனை பார்த்து ஏதாச்சும் டிசிப்ளின் இல்லாத போயிட்டா என்னோடன்னு மறுத்தார். அவருக்கு சிபாரிசு பிடிச்சிட்டு போய் தான் அந்த வேலையில் சேர்ந்தேன். படிப்பே வராது, ஃபெயில். 8ஆம் கிளாஸில் இருக்கிற போது ஷல், வில், ஹி, ஷி இதுக்கு ஸ்பெல்லிங் தெரியாது. என்னுடைய உள்ளத்தில் ஒரு தீர்மானம் செய்தேன், நன்றாக படிக்க வேண்டும், உயர்ந்த நிலையை அடைய வேண்டும் என்று இரவு பகலாக படித்தேன். 10th ஸ்டாண்டர்டில் எஸ்எல்சியில் ஸ்கூல் ஃபஸ்ட்டு வார்டு. அப்போ ஃபெயில் ஆகிட்டு இருந்த ஒருத்தன் ஏன் அப்படி பாஸ் பண்ண முடிஞ்சதுன்னா, அதே லட்சியம். சாயந்தரம் வந்தால் அப்போத்தான் மின்சாரம் கிராமங்களுக்கு வருது, இந்த அரிக்கன் லைட்டு வச்சுட்டு தான் படிக்கணும். படித்து எனக்கு அதில் மிகப்பெரிய ஒரு முன்னேற்றம் இருந்தது. ஆனாலும் என்னுடைய நேரம் அப்போ ஹிந்தி ஸ்ட்ரைக் இந்த ஸ்கூல் மாணவர்கள் தலைவனாக இருந்தபோது அதுக்கும் தலைமை தாங்கண்ணே. அப்போ என்னாச்சு, போலீஸ் என்னை பிடிச்சிக்கிட்டு போய் ஜீப்பில் ஏற்றி கொஞ்சம் தூரம் போய் இறக்கி விட்டுட்டு போயிட்டாங்க. எங்கள் அப்பாவுக்கு நான் ஒரே ரிலேஷன்ஸ் எல்லாம் சொன்னாங்க. அப்போ கோயம்புத்தூரில் ஷூட்டிங் நடக்குது துப்பாக்கி. இவனை அனுப்பிச்சிங்கன்னா ஓடி சேர மாட்டான், காலேஜுக்கெல்லாம் அனுப்ப வேண்டாம். ஏற்கனவே பொருளாதாரத்தில் வசதி இல்லை, கல்லூரியில் படிக்க வைக்க அவ்வளோ வசதி இல்லை. ஆனால் இந்த ஃபாதருக்கு ரொம்ப பிடிச்சி எங்கள் கசின் பிரதர் ஒரு 2000 ரூபீஸில் ஒரு கடை வச்சுருந்தார். அது நடத்த முடியாது, விட்டுட்டார். அப்போ எங்கள் அப்பா என்ன பண்ணாங்க, அதை போய் வேலைக்கு பேசி என்னை அந்த கடை பார்த்துக்கன்னு சொன்னார். ஸ்கூல் ஹெட் மாஸ்டர் 3 தடவை வந்தார். நல்ல திறமையான பையனுங்க, காலேஜுக்கு அனுப்புங்க, அந்த திறமையெல்லாம் அந்த கடையிலேயே காப்பிட்டுங்கன்ட்டார் ஃபாதர். அப்போத்தான் என் மீது அதிக பொறுப்பு சுமத்தப்பட்டிருக்காது. பொருளாதாரத்தில் வசதி இல்லை. அப்புறம் அந்த கடையை கவனிக்க ஆரம்பித்தேன்.
எனக்கு அப்போ சின்ன வயசு, 65 ஸ்கூல்ல எஸ்எல்சி முடிக்கிற, 67 கல்யாணம். பொண்ணு பார்க்க போகிறப்ப வேஷ்டி, நான் அது வரைக்கும் ட்ரௌசர் போட்டுக்கிட்டு தான் இருந்தேன் கடையில். ஆக நீங்கள்லாம் நல்லா புரிஞ்சுக்கணும், என்னுடைய வெற்றிக்கு மூல காரணம் உங்களுக்கும் தெரியணும். அப்போ உரக்கடை வச்சுருந்தோம். ஒரு உறவு எடுக்க போகிறதுக்கு ஒரு மேனேஜர் பேரியன் கம்பெனியில் ஈரோட்டில் இருப்பார். நான் சின்ன வயசு, நான் அவருடைய ஆஃபீஸில் போன உடனே என்னை கண்டு எந்திரிச்சு நின்று, மயில்சாமி வாங்க வாங்க, நல்லா இருக்கிறீங்களா, உட்காருங்கன்னு சொல்லுவார். அப்பா அம்மா நல்லா இருக்கிறாங்களான்னு கேட்பார். எனக்கு அது ஒரு பெரிய மகிழ்ச்சி. சின்ன வயசுல இப்படி எந்திரிச்சுன்னு என்ன மரியாதை பண்ணுறாங்களே, ஒரே மகிழ்ச்சி. பஸ் ஏறி கடைக்கு வர்ற போது அதையே சிந்தனை. ஒரு நாள் எனக்கு ஸ்ட்ரைக் ஆச்சு, நாமும் இனிமேல் நம்ம கடைக்கு வர வாடிக்கையாளர்களை எந்திரிச்சு நின்று நமஸ்காரம் பண்ணி அவங்கள மகிழ்விக்கணும். வந்த அடுத்த நாளே மளிகை கடைக்கு வர விவசாயிகள், பெரியவங்க, பெண்கள் எல்லாத்துக்கும் எந்திரிச்சு நின்று வாங்க வாங்கன்னு சொன்னேன். ஃபர்ஸ்டில் எனக்கு சங்கடமாக இருந்தது. திருப்பி அது இயல்பான கேரக்டர் மாதிரி, யார் வந்தாலும் எந்திரிச்சுன்னு வணக்கம் சொல்கிறதும். இதனால் என்னாச்சு, விவசாய பெருங்குடி மக்கள் எல்லாம் என் கடைக்கு வர ஆரம்பித்தாங்க. இங்கே தான் உரம் எடுப்பாங்க, இங்கே தான் பூச்சி மருந்து வாங்குவாங்க. அப்படி ஒரு பழக்கம் ஏற்பட்டது. அது எந்த அளவுக்கு வந்ததுன்னா, வியாபாரம் பெருக பெருக அவங்க நெல் போட்டாலும் மஞ்சள் போட்டாலும் அந்த பணத்தை கொண்டு வந்து என்கிட்ட கொடுத்துருவாங்க. பல பேர் வட்டி வாங்க மாட்டாங்க. சில பேர் அப்போல்லாம் ஒரு 10 பைசா வட்டி நேரம் போட்டு கொடுப்பேன். இப்படி எனக்கு வியாபாரம் பெருக பெருக என்னுடைய பண தேவையை வாடிக்கையாளர்களே கொடுத்தாங்க. எனக்கு ஓடி 5000 ரூபாய்க்கு வாங்கினது ஓடி யூஸ் பண்ண முடியல. விவசாய பெருங்குடி மக்களுடைய அன்பை பெற்றேன். அதே மாதிரி தான் எனக்கு நிறைய அனுபவம் இருக்குது. உங்களுக்கு ஒன்று சொல்கிறேன், வியாபாரத்தில் 4 ஸ்டேஜ் இருக்கு. ஒன்று சோல் ப்ரொப்ரைட்டர்னு சொல்கிறது, சொந்தமாக முதலாளி. ரெண்டாவது பார்ட்னர்ஷிப், கூட்டு போட்டு வியாபாரம். மூணாவது பிரைவேட் லிமிடெட் கம்பெனி. நாலாவது பப்ளிக் லிமிடெட் கம்பெனி. அஞ்சாவது எக்ஸ்போர்ட் கம்பெனி. இதில் எல்லாத்துலேயும் எனக்கு அனுபவம் இருக்கிறது, எல்லாத்துலேயும் வெற்றி பெற்றிருக்கு. அதற்கு ஒரே ரீசன் உங்களுக்கு சொல்கிறேன். உங்களுக்கு காரியம் ஆக வேண்டும் என்றால், அப்பாவா இருந்தாலும் சரி, அம்மாவா இருந்தாலும் சரி, அவர்கள் விரும்பும் வண்ணம் நீங்கள் நடந்து கொள்ள வேண்டும். எந்திரிச்சுன்னு வழங்குறது பெரியவங்களுக்கு பிடிச்சது. உங்க அப்பாவுக்கு என்ன பிடிக்கும், அம்மாவுக்கு என்ன பிடிக்கும் தெரிஞ்சா அம்மா என்ன வேணாலும் நம்மளுக்கு பண்ணி கொடுப்பாங்க. அதனால எதுலேயும் இப்ப இருக்கிற குழந்தைகளுக்கு இந்த செல்போன் வச்சுக்கிட்டு விளையாட்டா இருக்கிறாங்க. நான் அவங்ககிட்ட இப்ப சொல்றேன், இதை கூர்ந்து கவனித்து அந்த கருத்தை உள்ள வாங்கினா மட்டும்தான் நம்ம பயன்பெற முடியும். இப்போ உங்களுக்கு கிரிக்கெட் மேட்சோ சினிமாவோ பார்த்தா டைரக்ஷன் அப்படியே நேரம் போகிறதே தெரியாது இருக்கும். ஆனால் படிக்கிறதுக்கு எடுத்து வச்சா தான் எண்ணங்கள் வைப்ரேட் ஆகும். நல்லா புரிஞ்சுக்கணும். இப்போ நாம் இங்கே கற்றுக்கிற பயிற்சியை நம்ம மன அலைச்சல்களை குறைத்து, அது ஆல்ஃபா வேவன் என்று சொல்வார்கள். படிக்கும் பொழுது விருப்பத்தோடு ஒரே நோக்கத்தோடு படித்தா 2 தடவையில் அது மனப்பாடம் ஆயிடும். நீங்கள் எவ்வளோ நேரம் படிச்சுட்டு இருந்தாலும் புஸ்தகத்தை வச்சுக்கிட்டு கண்டதெல்லாம் நினச்சிக்கிட்டு இருந்தேன்னு படிப்பு வராது. மெயின் உங்களுக்கு இப்போ நம்ம இங்கே கற்றுக்கிற தியானம் அந்த மன அலைச்சல்களை குறைத்து குறைத்து அந்த வேவ் லென்த்தை கம்மி பண்ணுவாங்க. இதெல்லாம் என்ன கற்றுக்கிறத நீங்கள் செய்யணும். இப்படியாக ஒவ்வொரு நாளும் நீங்க எங்க போனாலும், ஒரு டவுன் இருக்கு, 10 கடை வச்சிருப்பாங்க, 10 ஜவுளி கடை இருக்கு, 10 வக்கீல் இருப்பாங்க. ஆனா யாரா 2 பேர் தான் முன்னேறுவாங்க.
எத்தனை பேர் ஜவுளி கடை வச்சாங்க, சென்னை சில்ஸ் போன்ற 2-3 பேர் தான் முன்னேறி இருக்காங்க. எத்தனையோ பேர் தோத்து இருக்கிறாங்க. வக்கீல்கள் ஊருக்கு 10 வக்கீல் இருப்பாங்க, 2-3 வக்கீல் தான் சக்சஸா இருப்பாங்க. டாக்டர் அதே மாதிரி. அதனால நமக்கு அந்த தொழிலை எப்படி நடத்த வேண்டும் என்ற அறிவோடு பண்ணால் நிச்சயமாக நீங்க இன்னையிலிருந்து ஒன்று வச்சுங்க. உங்களுக்கு காரியமாக வேண்டும் என்றால், தொழில் பெருக வேண்டும் என்றால், வாடிக்கையாளருடைய அன்பை நம்பிக்கை பெற வேண்டும். குவாலிட்டி ரொம்ப முக்கியம். இன்னைக்கு நிறைய பேர், நானே ஒரு 10-50 கடை 100 கடைக்கு மேல திறந்து வச்சிருக்கிறேன். சமீப காலமாக தான் கடை திறக்க போறதில்லை. நான் திறந்த கடையில் 10-15 கடை வெற்றிகரமாக இருக்கு, மீதி 10-50 கடை வெற்றிகரமாக இல்லை. காரணம் என்ன? குழந்தைங்களுக்கு கடை வச்சு கொடுப்பாங்க, அவன் போனது ஃப்ரெண்ட்ஸ் 2 பேர் கடைக்கு வந்துடுவாங்க, காலாட்டிக்கிட்ட கஸ்டமர் வந்தால் போய் பார்த்துட்டு போயிட்டே இருப்பாங்க, இவன் கண்டுக்க மாட்டான். அதனால நான் என்ன உங்களுக்கு சொல்றேன், ஒவ்வொருத்தருட்டையும் நீங்கள் பணிவா அன்பா பேசினா உங்களுக்கு என்ன வேணுமோ அவர்கள் மூலியமாவோ நமக்கு கிடைக்கும். நீங்க முதல்ல அப்பா அம்மாவுடைய அன்பை பெற்றால், நான் உறுதியாக சொல்லுகிறேன், எங்க அப்பா அம்மாவுக்கு இந்த மாதிரி இன்ஸ்டிடியூஷனுக்கு அனுப்புறதுக்கும் தெரியாது, பணம் இல்லை. நீங்க இப்ப இத்தனை செலவழிச்சு இங்க அனுப்புறாங்க, ஒரே நோக்கம் நம்ம குழந்தை எதிர்காலத்துல நல்லா வரணும், இல்லைங்களா? வேற ஒன்றும் நோக்கம் இது கிடையாது. நீங்கள் அந்த இதை பயன்படுத்தி நிச்சயமாக நீங்கள் ஒவ்வொருவரும் மிக உயர்ந்த பதவியை, பொறுப்பை அடைய முடியும். உங்களுடைய லட்சியம் அதுவாக இருக்கணும். இந்த கண்டதெல்லாம் சுத்திக்கிட்டு நான் லட்சியமே இல்லாத ஒருத்தர், லட்சியம் இல்லாத ஒன்றும் லாய்க்கே இல்லைன்னு ஒரு குறிக்கோளை வைத்துக்கொண்டு வெற்றி அடைந்தவர்களை முன் மாதிரியாக எடுத்துக்கொண்டு, நான் வாழ்க்கையில வெற்றி அடைஞ்சது, வெற்றி அடைந்தவர்களை முன் மாதிரியாக எடுத்துக்கொள்வேன். 10 கடை வச்சிருப்பாங்க, ஒரு கடையில கூட்டம் வரும். மார்க்கெட்டுக்கு போன 10 வெத்தலைவாக்கு கடை இருக்கு, 2 கடையில கூட்டம் வரும். காரணம், நான் கவனிப்பேன், இதே சரக்குத்தான் அவனுக்கிட்டே இருக்கும், ஒரே ஆள் தான் எல்லாத்துக்கும் சப்ளை பண்ணுவான். ஆனால் இவன் வாடிக்கையாளர்களை அணுகும் விதம், அந்த வெத்தலை மடிச்சு வைப்பான், அப்படி பண்ணுவான், இப்படி பண்ணுவான், பேசி கஸ்டமரை அட்ராக்ட் பண்ணிடுவான். நாமளும் நம்மளுக்கு எங்க மரியாதை கிடைக்குதோ அங்கதான் போவோம். சரியா? அவன் நீங்க எல்லாம் என்ன பண்ணணும், மற்றவருடைய மதிப்பை பெற வேண்டும் என்றால் நீங்கள் பணிவோடு அவனுடைய நன்மதிப்பை நீங்கள் பெற்றே தீர வேண்டும். அப்பத்தான் நீங்க டெவலப் பண்ண முடியும். ஒரு ஆசிரியர் இருக்காருன்னா அவருடைய நன்மதிப்பை பெற்றா உங்களுக்கு நல்லா சொல்லிக் கொடுப்பார், பெரியமா சொல்லிக் கொடுப்பார். நான் அனுபவித்து சொல்கிறேன். நீங்கள் அனைவருமே எழுதி கொள்ளுங்கள். முன்னேற்றத்திற்கு தகுதியானவர்கள், முன்னேற்றத்தை அடைய முடியும் என்ற நம்பிக்கையோடு செல்லுங்கள். கண்ட விஷயங்கள் எல்லாம் தலையிட ஏதோ பொழுதுபோக்கு இருக்க வேண்டியதான். நிறைய பேருடைய வாழ்க்கையை கெட்ட நண்பர்களோடு சேர்ந்து கெட்ட பழக்கங்களை ஏற்படுத்தி கொண்டு நாசமாக போய்விடுகிறார். உங்களுடைய சொத்து இந்த நாட்டிற்கு தேவை, குடும்பத்திற்கு மட்டுமல்ல. இன்று உலகத்திலேயே இளைஞர்கள் அதிகமா இருக்கிற நாடு நம்ம நாடு. ஒவ்வொரு இளைஞனும் முன்னேற்றம் அடைந்தால் நாடு முன்னேற்ற முடியும், வீடு முன்னேற்ற முடியும். ஆகவே நீங்கள் நான் சொல்லுவதையெல்லாம் ஏற்றுக்கொண்டு திருப்பு சிந்தித்து ஒவ்வொரு நாளும் நம்மை உயர்த்தி கொள்ள வேண்டும். பண்பால் அன்பால் நல்ல நூல்களை படிக்க வேண்டும், நல்ல விஷயங்களை கேட்க வேண்டும். இங்க வந்திருக்கிறீங்க, இப்ப நான் பேசுறது உங்களுக்கு அப்படியே கவனிச்சுக்கிட்டு வந்தீங்கன்னா மனசுக்குள்ள நாமளும் நல்லா பண்ணணும்னு என்ன போகிறோம். இல்லை இங்கேயும் உட்காந்துக்கிட்டு அங்கே இங்கேயும் வேடிக்கை பார்த்துக்கிட்டு சரியா கதை கேட்டுக்கிட்டு இருக்கிறீங்கன்னா ஒன்றும் பிரயோசனம் இல்லை. அதனால ஸ்மார்ட்டா இருந்து பழகணும்.
சுறுசுறுப்பாக இருந்து பழகுங்கள். நிறைய குழந்தைகளுக்கு இன்னைக்கு சோம்பேறித்தனம் இருக்கு. நாளைக்கு எந்திரிச்சா போதும், நாளைக்கு படிச்சா போதும். நிறைய பேர்த்துக்கு சோம்பேறித்தனம் தான் எதிரி, மடின்னு சொல்லுவாங்க. அது நிறைய பேர்த்துக்கு மறதி ஜாஸ்தி. அதுக்கெல்லாம் இந்த தியானம். அப்ப நீங்க எல்லாம் என்ன பண்ணணும்? சுறுசுறுப்பாக இருந்து பழக வேண்டும். அமெரிக்காவில் ஒரு கல்லூரியில் ஒரு மிகப்பெரிய கான்ஃபரன்ஸ்ல ஒரு அறிஞர் கூப்பிட்டு பாடம் கேட்டாங்க. ஒரு பையன் எந்திரிச்சு, வெற்றிக்கும் தோல்விக்கும் என்ன வித்தியாசம் சொல்லுங்கள் ஒரே வழியில். அவர் சொன்னார், சோம்பேறித்தனத்திற்கும் சுறுசுறுப்புக்கும் என்ன இடைவெளியோ அதுதான் வெற்றிக்கும் தோல்விக்கும் வித்தியாசம். சோம்பி கிடக்கூடாது, எப்ப பார்த்தாலும் அடிக்கூடாது. ஆக நீங்க இல்லைங்க, ஸ்மார்ட்டா உட்காந்து பழங்க, நல்லா சொல்றத காது கொடுத்து கேளுங்க. வெற்றி நிச்சயம். ஸ்கூல்ல மட்டுமில்ல, காலேஜில் மட்டுமில்ல, லைஃப்லயும் வெற்றி நிச்சயம். அதுக்காகத்தான் இந்த கோர்ஸ் எல்லாம் நாங்கள் அரேஞ்ச் பண்ணியிருக்கோம். ஆக பெற்றோர்களும் மகிழ்வார்கள். பெற்றோர்களை நீங்கள் மகிழ்வித்து தீர வேண்டும். உங்களுக்காகவே அவர்கள் வாழ்கிறார்கள். இன்னைக்கு நீங்க சொகுசா இருக்கிறீங்கன்னா அதற்காக அவர்கள் பாடுபடுகிறார்கள். எவ்வளவு கஷ்டப்பட்டு உங்களை இந்த நிலைக்கு கொண்டு வந்திருப்பார்கள். தாய் தந்தையிடை மகிழ்ச்சி அடைய செய்யுங்கள். தயவு செய்து அவர்களை எதிர்த்து பேச வேண்டாம். உங்களுக்காகவே வாழ்ந்து கொண்டிருக்கின்ற ஒரு ஜீவன் இருக்கும் என்றால் அது பெற்றோர்கள் தான். ஆக அவர்களை நீங்கள் மகிழ்விக்க வேண்டும். இந்த மாதிரி எல்லாம் பணம் கொடுத்து கிளாஸ் அட்டன் பண்றதுக்கெல்லாம் அந்த காலத்துல வாய்ப்பே இல்லை. இன்னைக்கு இருக்கு. நாங்கெல்லாம் முன்னேறியவர்களை பார்த்து ஒரு சிலதை காப்பி அடிச்சு நாங்க வந்தோம். நாங்க எம்பிஏ பண்ணல, பெரிய ஹார்வர்டு யூனிவர்சிட்டியில எம்பிஏ பண்ணல. 3000 ரூபாய்க்கு இருந்த பிசினஸ 4000 கோடிக்கு உயர்த்தினேன் நான். 3000 கோடி இருந்த பிசினஸ 4000 கோடிக்கு உயர்த்தினேன். எல்லா லிமிடெட் கம்பெனி, பப்ளிக் லிமிடெட் கம்பெனி, எக்ஸ்போர்ட் கம்பெனி எல்லாத்தையும் வச்சு அதுல சக்சஸ் ஆயிட்டு திருப்பி சாமியோட சர்வீஸ் கொண்டேன். நீங்க எல்லாம் புரிஞ்சுக்கணும். இன்னைக்கு பத்மபூஷன் கொடுத்துருக்குறாங்க, பத்மஸ்ரீ கொடுத்துருக்காங்கன்னா சோசியல் சர்வீஸ்க்காக, சாமியோட சங்கத்தினுடைய சர்வீஸ்க்காக அது கிடைச்சிருக்கு. அதனால நீங்க தயவு செய்து நீங்க எல்லோரும் பாராட்டத்தக்கவர்களாக இருக்க வேண்டும். மற்றவர்களை மதித்து பேச வேண்டும். உறவினர்களை மதித்து உங்களுடைய புகழ் எங்கேயும் போயிடும். உங்களுடைய ஈகோவை, உங்களுடைய இதெல்லாம் விட்டுட்டு பணிவு, எல்லோரிடத்திலும் பணிவு. இப்படிப்பட்ட ஒரு நல்ல விஷயங்களை கேட்பதற்கும் கேட்டு நடப்பதற்கும் எல்லாம் வல்ல இறைவன் உங்களுக்கு அருள் புரிய வேண்டும். உங்களுக்கு பாதுகாப்பாக இருக்க வேண்டும். நீங்கள் அனைவரும் உயர வேண்டும் என்ற ஒரே நோக்கத்திலே தான் இந்த வகுப்புகள் ஆரம்பமாகிறது. நீங்கள் இதில் கற்று இந்த 10 நாள்ல நீங்க புதிய மனிதனாக, ஒரு சுறுசுறுப்பான இளைஞனாக, எதையும் ஏற்றுக்கொள்ளுகின்ற பக்குவத்தை உடையவனாக நீங்கள் உயர வேண்டும், உயர வேண்டும் என்று உங்களை வாழ்த்தி இந்த அறிமுறையை நிறைவு செய்கிறேன். வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். தன்னுடைய வாழ்க்கையில தான் என்னெல்லாம் கடைபிடித்து என்னெல்லாம் பண்புகள் தன்கிட்ட இருந்ததுனால இந்த உயர்ந்த இடத்துக்கு வந்தேன் அப்படிங்கிறத உங்க எல்லாருக்குமே இந்த ஒரு நல்ல நாளை எடுத்து சொல்லி நீங்க இன்னும் மென்மேலும் உயர எதெல்லாம் ஃபாலோ பண்ணணும் அப்படிங்கிறத மிகச்சிறப்பா ஒரு நல்ல உணர்வு பூர்வமான ஒரு துவக்க உரையை ஐயா அவர்கள் நிகழ்த்தி இருக்காங்க. ஐயா அவர்களுக்கு மனமார்ந்த வாழ்த்துக்களையும் நன்றிகளையும் தெரிவித்துக் கொண்டு தொடர்ந்து நிகழ்ச்சிக்கு இப்பொழுது நன்றி உரை. மகர்ஷி அவர்கள் ஆழியார் அறிவித்திருக்கோவிலுக்கு வருவதற்கு காரணமாக இருந்தவரும், ஆழியார் அறிவித்திருக்கோவிலின் வளாகத்திற்கு மிக பெரிய ஒரு வளர்ச்சிக்கு முக்கிய பங்கு வகிக்கக்கூடியவருமான உலக சமுதாய சேவா சங்கத்தின் துணை தலைவரும், ஆழியார் அறிவித்திருக்கோவிலின் இணை நிர்வாக அரங்காவலருமான மதிப்பிற்கும் மரியாதைக்கும் உரிய அருள்நிதி சின்னசாமி ஐயா அவர்கள் இப்பொழுது நமக்கு நன்றி உரை நிகழ்த்துகிறார்கள். வாழ்க வளமுடன். வாழ்க வையகம், வாழ்க வையகம்,
வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. போற்றுதலுக்கும் வணக்கத்திற்கும் உரிய ஆசான் அருட்தந்தை அவர்களின் பொற்பாதங்களை வணங்கி எனது நன்றி உரை வழங்குகின்றேன். மேடையிலே வீற்றிருக்கும் உலக சமுதாய சேவா சங்கத்தின் தலைவரும் பத்மபூஷன் எஸ்கேஎம் ஐயா அவர்களை வணங்கி, மற்றும் சென்னை சில்க்ஸ் ஆர்மோகண்ணா, ஆர்ச்சான் ஐயா அவர்கள், NAP ஐயா அவர்கள், மற்றும் இந்த வளாகத்தில் இருக்கும் உங்கள் தாய் தகப்பனார் உங்களையெல்லாம் இங்கே அனுப்பிச்சி வச்சிருக்கிறாங்க. அவர் நிறைய கனவு கண்டிருக்காங்க. தலைவர்கள் சொன்ன மாதிரி உங்கள் அப்பா அம்மா நிறைய கனவு கண்டு தான் இங்கே அனுப்பிச்சு நமக்குள்ள வந்து இப்படி வரணும் அப்படி வரணும்னு. இப்போ உலகத்தில் வந்து இனி எத்தனையோ பேருக்கு இப்போ குழந்தைங்க இருக்காங்க. இன்னைக்கு எல்லாம் வந்து சுற்றுலா தலத்துக்கு போயிருப்பாங்க. கொடைக்கானல், ஊட்டி, அல்லது வேற எங்கேயோ வெளிநாடுகளோ போயிருப்பாங்க. உங்களுக்கு மாத்திரம் இந்த வாய்ப்பு கிடைச்சிருக்குது, பெரியதோர் வாய்ப்பு. இங்கே வந்து ஆழியார்ல பயிற்சி எடுத்துட்டு லட்சக்கணக்கான பேர் இங்கே வந்து இது மாதிரி உங்களோட வயசுல வந்து இங்கே பயிற்சி எடுத்துட்டு போய் திரும்ப திரும்ப இங்கே அவங்க சொந்தக்காரர்கள் மற்றவங்களையெல்லாம் அனுப்பிச்சிட்டு இருக்காங்க. இது மாதிரி அவங்க ஆரம்பத்தில் சொன்ன மாதிரி இன்னைக்கு சித்ரா பௌர்ணமி, May 1 இதெல்லாம் முக்கியமான நாளில் உங்களுக்கு இந்த வாய்ப்பு கிடைச்சிருக்குது. முதல் நாள் நீங்க எல்லாம் வந்து சங்கடமா உட்காந்துருக்கீங்க. நாளைக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு நாளும் பெரிய வித்தியாசமாகும். சுறுசுறுப்பா இருப்பீங்க, ஆர்வத்தோட எல்லாத்துக்கும் கூட பழகுவீங்க. அதனால சிறப்பா நல்ல விதமா இதை பயன்படுத்தி நல்ல விதமா உணவு, போக்குவரத்து, தங்குற இடம், இத்தனை வசதி இருக்குது. இதை நல்ல விதமா பயன்படுத்தி தலைவர் சொன்ன மாதிரி வாழ்க்கையில இதை கடைபிடிச்சு நீங்க முன்னேறி உங்க தாய் தகப்பனோட கனவை நிறைவேற்றணும்னு சொல்லி வாழ்த்தி விடுவீர்கள். நன்றி, வணக்கம். வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். தொடர்ந்து நமக்கு இப்பொழுது சிறப்புரை. மகர்ஷி தாத்தா மேல ஒரு தீவிர ஒரு பக்தி உடைய ஒரு அற்புதமான ஒரு மனிதர். மகர்ஷி தாத்தா கிட்ட என்னைக்கு பயிற்சி எடுத்தாரோ அன்னையில இருந்து இன்னைக்கு வரைக்குமே தொடர்ந்து பயிற்சியை விடாமல் செய்து கொண்டிருக்கக்கூடிய உலக சமுதாய சேவா சங்கத்தினுடைய துணைத் தலைவரும், ஆழியார் அறிவித்திருக்கோவிலின் அறங்காவலரும், சென்னை சில்க்ஸ் நிறுவனத்தின் நிறுவனருமான மதிப்பிற்கும் மரியாதைக்கும் உரிய அருள்நிதி ஆறுமுகம் ஐயா அவர்கள் தான் இப்போது நமக்கு சிறப்புரை நிகழ்த்த உள்ளார்கள். ஐயா அவருக்கு நம் ஆழியார் அறிவித்திருக்கோவிலின் CEO மதிப்பிற்கும் மரியாதைக்கும் உரிய முருகானந்தம் ஐயா அவர்கள் இப்பொழுது நினைவு பரிசு வழங்கி சிறப்பிக்க இருக்கிறார்கள். வாழ்க வளமுடன். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். என் சிந்தனையை உடல்நலத்தை சீரமை செய்வித்த குருவே வாழ்க வளமுடன். இந்த விழாவிற்கு தொடக்க உரையாற்றிய அன்பிற்கும் மரியாதைக்கும் உரிய உலக சமுதாய சேவா சங்கத்தின் ஒப்பற்ற தலைவர் SK மயிலானந்த அவர்களை வணங்கியும், இங்கு வருகை புரிந்திருக்கின்ற தங்கங்களே நாளை தலைவர்களாகிய நீங்கள் உங்களையும் வாழ்த்தியும் இந்த ஆரம்ப உரையை நான் நிகழ்த்த இருக்கின்றேன். We are all well blessed. எப்படின்னு கேட்டீங்கன்னா, 1993 பயிற்சி எடுத்தோம். 33 வருஷமா இன்னைக்கு நம்ம செஞ்சுட்டு இருக்கிறோம். 2026 இந்த 33 வருஷம் தான் வாழ்ந்துருக்கிறோம். பயிற்சிக்கு முன், பயிற்சிக்கு பின். அப்போ உங்களுக்கு 16 வயசு 17 வயசுல இப்போ கிடைக்குது அப்படின்னா உங்க மூதாதைகள் செய்த புண்ணியம் தான். இந்த பயிற்சிக்கு யூ ஹேவ் த பாசிபிலிட்டி டு கம். இது வந்து இறைவன் வந்து நீங்க நல்லா இருக்கணும்னு இறைவன் முடிவு பண்ணி நடந்த விஷயம். இது எல்லாத்துக்கும் கிடைக்காது இந்த பயிற்சி. எங்க குடும்பம் வந்து மிக வறுமையால இருந்திருக்கு, சாப்பாட்டுக்கே பிரச்சனையா இருந்திருக்கு. இன்னைக்கு வந்து எங்க நிறுவனங்கள் வந்து எங்க குடும்பத்துல டோட்டலா 60,000 பேர் வேலை பார்க்குறாங்க. எக்ஸ்போர்ட் இருக்கு, டெக்ஸ்டைல் ஜுவல்லரி எக்ஸ்போர்ட் இருக்கு, கன்ஸ்ட்ரக்ஷன் இருக்குது. இப்போ அந்த வறுமையில இருந்து இன்னைக்கு வரைக்கும் நம்ம பல பிரச்சனைகள், கோடி பிரச்சனை இருக்கும். சாதாரணமா சின்ன பிசினஸ் பண்ணா 10 பிரச்சனைனா, மீடியம் பிசினஸ் பண்ணா 100 பிரச்சனை இருக்கு. நம்ம மாதிரி பிசினஸ் பண்ணா 1000 பிரச்சனை வரும். பிரச்சனை வாட்டுக்கு பிரச்சனை இருக்கும். நம்ம சந்தோஷமா இருக்கணும் அப்படின்னா பயிற்சி தான் முக்கியம். அதுக்கு நம்ம குரு வந்து வேதாத்திரி மகிழ்ச்சி தான் முக்கியம். இது குருவை பிடிச்சிட்டீங்க அப்படின்னா அவருக்கு he will guide you all the way. நாட் ஒன்லி ஒரு இடத்துல மட்டும், எல்லா இடத்துலயும் குருவருடைய போட்டோ வாங்கி பாக்கெட்ல வச்சுக்கோங்க. எப்போ வாழ்நாள் முழுது அவர் உங்களை கைட் பண்ணிட்டே இருப்பார். இதுதான் நீங்க வந்து
ஒரு முக்கியமா இந்த பயிற்சிக்கு அப்புறம் உங்க வாழ்க்கையிலே ஒரு மிகப்பெரிய மாற்றம் ஏற்படும். வைப்ரண்டா மாறுவீங்க. இப்போ இந்த ஏஜ்ல நாங்க எங்களுடைய ஏஜ்ல எப்படி வைப்ரண்டா இருக்கிறோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா அதுக்கு காரணம் பயிற்சி. சாப்பிட்றதுக்கு தான் பணம் வேணும், உயிர் வாழ்றதுக்கு தான் பணம் வேணும், ஆனா சந்தோஷமா இருக்கிறதுக்கு பயிற்சி தாங்க வேணும். அதை புரிஞ்சுக்க கண்டுங்களா. இதுல நாங்க எல்லாமே உணர்ந்திருக்கிறது என்னன்னா, பயிற்சி பண்ணாத நாள் அன்னைக்கு வாழாத நாள். எப்படின்னு கேட்டீங்கன்னா, சாதாரண வேகமா நடந்துட்டு போவோம், நிலவுல அடிச்சிடுவோம். அப்ப நிலவு அடிச்சிச்சுன்னு தான் சொல்லுவோம், நம்ம போய் அடிச்சுன்னு சொல்ல மாட்டோம். நிலவு பாட்டுக்கு நிலவு இருக்கு, நம்ம போய் அடிச்சுட்டு நிலவு அடிச்சிருச்சுங்க அப்படின்னு தான் சொல்லுவோம். இது கேஷுவலா வாய் வார்த்தையா வரக்கூடிய வார்த்தை. ஆனா நம்மளோட ஈகோஸ் அந்த மாதிரிதான் நம்ம பண்ணிட்டு இருக்கோம். இதுக்கப்புறம் கூட்டு பெரிய மாற்றங்களை நீங்கள் உணரலாம். இப்ப வாழ்வியோட நோக்கம் என்னன்னு கேட்டா, நாங்களும் 2 ஸ்கூல் வச்சு நடத்துறோம். எல்லா பேரண்ட்டுமே இந்த மேடு எவ்வரி சில்ட்ரன் என்ன பண்றான்னு கேட்டீங்கன்னா, சின்ன வயசுலயே நீ டாக்டர் ஆகணும், நீ கம்ப்யூட்டர் சயின்ஸா படிக்கணும், கம்ப்யூட்டர் இன்ஜினியர் ஆகணும் அப்படின்னு சொல்லி நம்மளுக்கு ஒரு எய்மை கொடுத்துட்றாங்க. அப்படின்னா நம்ம வாழ்றதே பணம் சம்பாதிக்கிற மிஷினா நினைச்சு நம்ம வளர்க்கப்பட்டு கொண்டிருக்கிறோம். இதை தெரிஞ்சுக்க முதல்ல. இன்னைக்கத்த வாழ்க்கையை நீங்க இன்னைக்குதான் வாழ முடியும். 16 வயசுல வாழக்கூடிய வாழ்க்கைய நீங்க 50 வயசுல வாழ முடியாது. 16 வயசுல நீங்க ஓடுற பம்ப உதிக்கிற வயசுன்னு சொல்லுவாங்க. அது ஒரு வைப்ரண்டா இருக்கக்கூடிய வயசு. இந்த வயசுல உங்க எனர்ஜியை நல்லா பில்டப் பண்ணிட்டீங்க அப்படின்னா வாழ்நாள் முழுவதும் ஹாப்பியா இருக்கலாம். பிசிக்கலா மென்டலா ஃபிட்டா இருக்கிறதா நம்ம வாழ்க்கையினோட நோக்கமா வச்சுக்கணும். அது இருந்துன்னா வாழ்க்கையினோட நோக்கம் என்ஜாய் எவ்ரி செகண்ட்ஸ் ஆஃப் லைஃப். அதை மனசுல வச்சுக்கிட்டா போது. இது என்னத்தை கொடுக்கும்னு கேட்டீங்கன்னா, உங்களுக்கு இட் வில் இன்க்ரீஸ் யுவர் ஃபோக்கஸிங் இருந்துன்னா 1 மணி நேரத்துல படிக்கிற விஷயத்த நம்ம 1/2 மணி நேரத்துல படிக்கலாம். இன்னும் கொஞ்சம் ஃபோக்கஸிங் அதிகமாச்சு அப்படின்னா 15 நிமிஷத்துல படிக்கலாம். அதை தான் நம்ம தியானம் சொல்லி கொடுக்குறோம். ஹேபிடேட் மைண்ட் டு கான்சென்ட்ரேட் ஒன் திங் இஸ் கால்டு மெடிடேஷன். மனதை ஒருநிலை பழக்கப்படுத்துவதே தியானம் எனப்படுகிறது. அந்த தியானம் தான் உங்களுக்கு கொடுக்க போறது. இது மிக ஒரு ஒப்பற்ற பயிற்சி உங்களுக்கு இருக்கும். இது எங்களுடைய ஃபேமிலி ஐயா சொன்னாங்க, தலைவர் ஐயா சொன்னாங்க. அந்த மாதிரி நாங்களும் மிகப்பெரிய வறுமையிலிருந்து வந்திருக்கிறோம். சாப்பாட்டுக்கே ஸ்கூலுக்கு சாப்பாடு வரும். பல நாட்கள் சாப்பாடு கொண்டு வீட்டுக்கு இருந்து அப்பா அம்மா கொடுப்பாங்க. பல நாள் சாப்பாடு வரும், சாப்பாடு இல்லாம மத்தியானம் இருந்து சாயங்காலம் போய் வீட்டில் சாப்பிட்றதெல்லாம் இருந்திருக்கு. அப்ப இந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில சாதாரணமா ஒரு வீட்டில் நம்ம நெசவு பண்ணது எங்களுடைய குலத்தொழில். மகரிசியுமே நெசவு தான் குலத்தொழில். அவங்களுக்கு நெசவு அப்படின்னா என்ன இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒரு வேஷ்டி நெசவு பண்றது இப்ப பவர்லூம்ல வரும். அப்ப கையில நெசவு பண்றது அப்படின்னா ஒரு 4000 தடவை நெசவு பண்ற பார்த்துருப்பீங்க. 4000 தடவை இழுக்கணும், இழுத்தாதான் அந்த ஒரு வேஷ்டி ரெடி ஆகும். அப்ப அந்த 4000 தடவைக்கு ரெடி பண்றதுக்கு நம்மளுக்கு பிசிக்கலா மென்டலா ஃபிட்னஸ் வேணும். இப்போ அந்த மென்டல் ஃபிட்னஸ் நம்மளுக்கு அப்ப மகரி சொல்லுவாங்க, எதுவுமே சும்மா எல்லாம் எதுவும் வராது, செயல் செய்தா தான் விளைவு வரும் அப்படிம்பாங்க. அப்போ அந்த நெசவுல இருந்ததுக்கு அப்புறம் தான் நம்ம ஃபர்ஸ்ட் கடை 1962 மதுரையில வைக்கிறோம். அது இன்னைக்கும் அந்த கடை இருக்கு. 150 ஸ்கொயர் ஃபீட்ல கடை இருக்கு. காமராஜர் ரோட்ல அந்த கடை இருக்கு. அந்த கடையில் 4-5 வருஷம் இருந்திருக்கிறார். இது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த நெசவு பண்றது நம்ம வாழ்க்கையில நெசவும் உழவும் தான் மனிதனுக்கு ஒரு செயல் செய்தா தான் விளைவு வரும் அப்படிங்கிறத எடுத்துக்கணும். எதுவுமே மேஜிக் நடக்காது. நம்ம பிசிக்கல் மென்டல் ஃபிட்னஸ் இருந்தா ஃபிட்டஸ்ட் வில் சர்வைவ். நீங்கள் உங்களுடைய தகுதிக்கு உங்களுக்கு தகுதியான வேலைகள் அமையும். நாங்க எங்களுடைய ஸ்கூல்லே போட்டிருக்கிறது எம்பவரிங் த ஃபியூச்சர் லீடர்ஸ் அப்படின்னு சொல்லி போட்டிருக்கோம். நாங்க கம்ப்யூட்டர் சயின்ஸ் படிக்கிறக்கோ எம்பிபிஎஸ் படிக்கிறக்கோ உங்களெல்லாம் தகுதி பண்றதுங்கிறத நீங்களே தகுதி ஆயிக்கிங்க. ஆனா எம்பவரிங் ஃபியூச்சர் லீடர்ஸ் அப்படிங்கிறோம். அந்த ஃபியூச்சர் லீடர்ஸா நீங்க மாறுறதுக்கு தான் இந்த பயிற்சி உங்களுக்கு உதவி செய்யணுமோ. இப்போ இதுல என்ன அப்படின்னு கேட்டா, எல்லாமே சயின்டிபிக்கா இருக்கும். அந்த சயின்டிபிக்கா இருக்கிற பயிற்சியை எந்த அளவுக்கு உணர்ந்து பொறுப்பை உணர்ந்து ஒரு சிஷ்ய மனப்பான்மையோடு நடத்துறவங்க எல்லாருமே எதிர்பார்ப்பும் இல்லாம ரொம்ப கடவுளா வாழும் தெய்வங்களா உங்களை நடத்துவாங்க. ரொம்ப பெர்ஃபெக்டா நடத்துவாங்க. அதை என்ஜாய் பண்ணி நல்லா பண்ணிக்கலாம். எல்லாம் கொஞ்சம் எந்திரிச்சு நில்லுங்க. டயர்டா இருக்கிறீங்க, கொஞ்சம் எந்திரிச்சு நில்லுங்க. எல்லாரும் ஸ்டாண்ட் அப் ப்ளீஸ். ஜஸ்ட் ஜஸ்ட் கண்ணை மூடி எனர்ஜி தலை வரைக்கும் போகும். ரைட், கீழே கால் வச்சுக்கலாம். 5 டைம்ஸ் பண்ணுங்க. Five times. என்ன
ரைட், ஜஸ்ட் ஓகே. ரிலாக்ஸ் ஆயிட்டீங்களா? மேடையில் உட்காந்துருக்கு பார்த்துருந்தீங்களா? எப்படி உட்காந்துருன்னு முதுகு வந்து வளையாம ஸ்டாண்டா அப்படி உட்காரணும். இல்லை உட்காருங்க, வாழ்க்கை கொண்டு சாயக்கூடாது. கடையில நான் காலேஜ் 16 வயசு இருக்கும்போது கடையில் இருப்பேன். நான் எங்க பிரதர் வருவாரு, சாஞ்சு உட்கார்ந்து இருந்தா இந்த துணி அளக்கிற மீட்டர் ஸ்கேல் இரும்புகள்ல இருக்கும், அதுல அடி விழுவும். எங்க அண்ணா அப்படி அடிப்பாரு. இது எதுக்கு அப்படி இன்னைக்கு வரைக்கும் அந்த முதுகு தண்டு வளையாம இருக்கிறோம். 50 வருஷம் ஆச்சு. 50 வருஷமா முதுகு தண்டு வளையாம இருந்தாதான் பிசிக்கல் எனர்ஜி, மென்டல் எனர்ஜி தலைக்கு போறது உங்களுக்கு கலை போகும். அப்பதான் அந்த பாசிட்டிவிட்டி உங்களுக்கு ஒரு எனர்ஜி நல்லா ஃபீட் ஆகும். இது இப்போ நம்மளுக்கு இங்க கொடுக்குற பயிற்சி எல்லாத்தையுமே தினசரி காலையில நம்ம எப்படி செய்யறது அப்படிங்கிறத ரொம்ப ஒரு பட்டியலா சொல்லுவாங்க மக்கள். இப்போ வாழ்க்கையிலே மிக வந்து விலை மதிக்க முடியாது என்னன்னு கேட்டீங்கன்னா, டைம் இஸ் பிரீசியஸ். காலம் பொன் போன்றது, கடமை கண் போன்றது. இதை மனசுல எப்பவுமே நம்ம வச்சுட்டு இருக்கணும். இதை வந்து செல்போன் எடுக்கிறோம், திங்க மணிக்கு நம்ம காலையில அது வந்து லாஸ்ட் வீக் யூஸ் த போன் எவ்வளவு வருது அவரேஜா சொல்லுங்க, என்ன டைம் வருது பார்த்துருக்கீங்களா? அது வேடிக்கை பார்த்துருக்கீங்களா? சொல்லுங்க. இப்ப யாரும் போன் வச்சிருக்கீங்களா? இந்த போன் வச்சிருக்கீங்களா? யாராவது 5 hour அப்படின்னு வரும், இல்ல 3 hour வரும். அப்ப இந்த 3 hourல வாட் வி கெய்னிங் த நாலேஜ். The knowledge is not necessary. Just focus what we are intended to learn now. அது வந்து இப்ப நீங்க ஸ்கூல்ல சொல்லித்தர பாடத்தை படிக்கிறீங்க. அதுபோல பிசிக்கலா மென்டலா நிறைய விஷயங்களை உங்களுக்கு பிசிக்கல் ஃபிட்னஸ் மென்டல் ஃபிட்னஸ் அதிகப்படுத்துறீங்க, ஃபோக்கஸிங் அதிகமாகும். ஃபோக்கஸிங் தான் பணம் சம்பாதிக்கிறதுக்கு முக்கியம். இப்போ எங்க நிறுவனங்களோ லேபரா இருக்காரு அப்படின்னா அவருக்கு பிசிக்கல் ஃபிட்னஸ் கம்மியா இருக்கும், மென்டல் ஃபிட்னஸ் குறைவா இருக்கிறது தான் லேபரா இருக்க முடியும். அதை விட சூப்பர்வைசருக்கு வந்து இது 2 ஜாஸ்தியா இருக்கணும். பிசிக்கல் ஃபிட்னஸ் மென்டல் ஃபிட்னஸ் ஜாஸ்தியா இருக்கணும். அதுக்கு அடுத்தது able to focus and character. These 4 characters important for the supervisor and manager. அதை விட ஜாஸ்தியா இருக்கணும். அதை விட ஜிஎம் இருக்கிறவருக்கு அதை விட ஜாஸ்தியா இருந்தா தான் ஜிஎம் மாற முடியும். அப்போ ஒவ்வொரு நாளும் எந்திரிக்கிறது பொழுது முதல்ல 6 மணிக்குள்ள எந்திரிச்சாலே போது நம்ம மிகப்பெரிய அளவுல மாற முடியும். அது 6 மணிக்குள்ள மேலதான் நம்மளுக்கு வந்து 6 மணிக்கு மேல தூங்குறோம், வாழ்க்கையில எந்த சாதனையும் பண்ண முடியாது. இப்ப இங்க நான் இருக்கிறது திருப்பூர்ல. திருப்பூருடைய ஏற்றுமதி வந்து இன்னைக்கு வந்து 45,000 கோடி. சாதாரணமா நாங்க நம்பர் 1 எக்ஸ்போர்ட்டர் திருப்பூர். இப்போ அதுல வந்து என்னன்னு கேட்டீங்கன்னா எல்லாருமே வந்து ஃபர்ஸ்ட் முதல் தலைமுறை ஓனர்கள் எல்லாருமே பிலோ 10th ஸ்டாண்டர்ட் படிச்சவங்க தான். படிப்புக்கும் வளர்ச்சிக்கும் சம்பந்தம் கிடையாது. வளர்ச்சி அப்படிங்கிறது நம்ம வந்து சமுதாயத்துல எப்படி சொல்லி கொடுத்துருக்காங்கன்னு கேட்டீங்கன்னா பணம் இருக்கிறது தான் வளர்ச்சின்னு நினைச்சிட்டு இருக்காங்க. ஆனா மகிழ்ச்சியாக இருப்பதுதான் வளர்ச்சி அப்படிங்கிறதா நம்ம ஆன்மீக ரீதியாக சொல்லக்கூடிய வார்த்தை. இது வந்து பிராக்டிக்கலா உண்மையும் வந்து மகிழ்ச்சியா இருக்கிறதா பணம் சம்பாதிக்க முடியும். உலக பொருளாதாரத்துல 40% யூதர்கள்கிட்ட தான் இருக்கு. ஜூஸ்ன்னு சொல்லுவாங்க. இஸ்ரேல் நாடு இருக்கிற சண்டை போட்டிருக்காங்கல்ல, அந்த இஸ்ரேல் நாட்டுல வந்து அதிகமா அவங்க இருப்பாங்க. அவங்க தான் வந்து அமெரிக்காவில் நிறைய பேர் இருக்காங்க. அவங்க வந்து உலக பொருளாதாரத்தில் 40% இருக்காங்க. அவங்க கையில தான் அந்த பணம் இருக்குது. அவங்களுடைய மத நூல்ல என்ன சொல்றாங்கன்னு கேட்டா, நைட் அவங்க இறந்து மேல போயிட்டாங்க அப்படின்னா அந்த ஆன்மா கிட்ட இறைவன் கேட்பாராமா, யார் யார் வந்து மகிழ்ச்சியாக இருப்பதற்கு ஏதாவது முயற்சி செய்தீர்களா என்று. யார் முயற்சி செஞ்சிருக்காங்களோ அவங்க எல்லாம் வந்து சொர்க்கத்துக்கு போகலாம், முயற்சி செய்யாதவங்க நரகத்துக்கு போகலாம் அப்படிம்பாங்க. அப்ப மகிழ்ச்சியாக இருப்பது என்னன்னு கேட்டீங்கன்னா நம்ம சிற்றின்பம் அல்ல, பேரின்பம். பேரின்பம் அப்படின்னா ஆல்வேஸ் மேக் யுவர் பாடி அண்ட் மைண்ட் ஃபிட்டா வச்சுக்கோங்க, என்கேஜா வச்சுக்கணும். என்கேஜா வச்சுக்கிறது எப்படி? போன் எடுத்து பாக்குறதல்ல. இப்போ சாதாரணமா நான் வந்து 6th ஸ்டாண்டர்ட் படிக்கும் பொழுது டே புக் எழுதுவேன். திருப்பூர்ல நமக்கு ஹெட் ஆபீஸ் கடை இருக்கும், சின்ன கடை. அங்க மதுரையில் இருக்கிற கடைக்கு அந்த கடை தான் வந்து ஹெட் ஆபீஸ். சும்மா ஒரு 150 ஸ்கொயர் ஃபீட்ல கடை இருக்கும். அதுல உட்காந்து டெய்லி வந்து என்ன வருது போறது டே புக்னா வரவு பற்று எழுதுறது. இதை வந்து 6ஆம் கிளாஸ்லயே எழுதணும். அடுத்தது 11ஆம் கிளாஸ் முடிச்சு பியூசியில நம்மளுக்கு வந்து பியூசின்னு அப்ப இருந்தது, டிகிரிக்கு முன்னால் படிக்கிறது. அப்ப பிகாம்லையும் படித்தோம். பியூசி பிகாம்ல எல்லாருமே வந்து டே புக் எழுதி பேலன்ஸ் ஷீட் பண்றதுக்கு ரொம்ப யோசனை பண்ணுவாங்க. நம்மளுக்கு எல்லாமே அது வந்து 8 வயசு 8ஆம் கிளாஸ் 9ஆம் கிளாஸ் படிக்கும் பொழுது பேலன்ஸ் ஷீட் ரெடி பண்ணி கொண்டு போய் கவர்மெண்ட் ஆபீஸ்ல காமிச்சு அது ஓகே வாங்குற அளவுக்கு நம்ம 9ஆம் கிளாஸ்லயே நம்ம ரெடி ஆயிட்டோம்.
அப்ப நீங்க பண்றத உங்க தொழில் எந்த தொழில், உங்க அப்பா என்ன தொழில் பண்ணிட்டு இருந்தாலும் சரி, அவர் கவர்மெண்ட் ஆபீஸ்க்கு போறாரா, அங்க ஆபீஸ்க்கு கூட போங்க ஒரு நாள். அப்புறம் எல்லா இடத்துலயும் போய் நிறைய விஷயத்தை கத்துக்குங்க. எல்லா தொழிலையும் கத்துக்கலாம். லீவு நாள் இருக்க கடையிலேயே நிறைய பேர் வேலைக்கு வருவாங்க. பார்ட் டைம் காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸுக்கு பார்ட் டைம் வருவாங்க. சாயங்காலம் 5 to 10, சாட்டர்டே சண்டே ஃபுல்லா இருப்பாங்க. அப்போ அவங்க அப்பா அம்மாட்ட ரொம்ப வறுமையில தான் படிச்சுட்டு இருப்பாங்க அவங்க. அப்போ அவங்களுக்கு மைண்டு நல்லா என்கரேஜா வச்சுக்கிறாங்க. ஃபர்ஸ்ட் வந்து மைண்டு நல்லா என்கரேஜா வச்சுக்கிறாங்க, பிசிக்கலா என்கரேஜ் ஆயிடுறாங்க. அதுக்கடுத்து பணம் கிடைச்சிருது. உங்க அப்பா என்ன தொழில், விவசாயம் பண்ணாலும் சரி, என்ன வேலை பண்ணாலும் சரி, ஒரு ஆட்டோ டிரைவர் இருந்தா கூட ஒரு நாளைக்கு ஆட்டோ எடுத்து நீங்களே ஓட்டி பாருங்க, லைசன்ஸ் வாங்கிட்டு அது பண்ணலாம். இதை பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு மைண்ட் வந்து ஹவு யூ ஆர் கெய்னிங் த நாலேஜ் அண்ட் எக்ஸ்பீரியன்ஸ் இஸ் வெரி மச் இம்பார்ட்டன்ட். இது ரொம்ப இது இல்லாம வந்து நம்மளால வந்து வாழ்க்கையில வந்து இந்த மதுரையில ஆரம்பிச்ச கடை வந்து ஃபர்ஸ்ட் கடை வந்து 100 ஸ்கொயர் ஃபீட் அந்த கடை இருக்கும். அந்த கடையில வந்து நான் வந்து ஒரு 2 வருஷம் ஃபுல்லா கடையில இருந்திருக்கிறேன். வருஷத்துல ஒரு 10 நாள் 15 நாள் ஒரு கஸ்டமர் கூட வரமாட்டாங்க. அங்க வேஷ்டி இருக்கும், சர்ட்டு, கதர் சர்ட்டு, கதர் வேஷ்டி, காதி விஸ்திராலயம் வச்சிருந்தோம். பத்தி இருக்கும், தேன் இருக்கும், அகர்பத்தி இருக்கும். அகர்பத்தி 50 பைசா பத்தி இருக்கும். அது வாங்குற கூட வரல. வருஷத்துல 10 நாள் ஒரு கஸ்டமர் நாட் கம்மிங். அப்ப அந்த அளவுக்கு ஸ்ட்ரைட்டா உட்காந்துட்டே இருக்கணும். கஸ்டமர் வருவாங்கன்னு ஈகரா அப்படி வெயிட் பண்ணிட்டே இருந்தோம். அப்படி இருந்ததா இன்னைக்கு வந்து எங்களுடைய ஜவுளி கடையில், நகை கடையில மினிமம் 50,000 கஸ்டமர்ல இருந்து 1 லட்சம் கஸ்டமர் ஒரு நாளைக்கு வர்றாங்க. ஹவு வி ஆர் கெய்னிங் சச் எக்ஸ்பீரியன்ஸ். அந்த ஒரு வெறி, அந்த வெறி இருந்தா தான் வாழ்க்கையில் வெற்றி பெற முடியும். இப்ப அவர் ஐயா சொன்ன மாதிரி வந்து எல்லாத்துக்குமே வாழ்க்கையில் எப்ப வறுமை தான் வெறி கொடுக்கும். ஓரளவுக்கு மிடில் கிளாஸா இருக்கீங்க, ஹை கிளாஸா இருக்கிறீங்க அப்படின்னா உங்களுடைய பணம் சம்பாதிக்கிறது எதுக்கு, உங்களை மீறி நீங்க யோசனை பண்ணீங்கன்னா பணம் நிறைய சம்பாதிக்க ஆசை வரும். இப்ப நம்ம பணம் சம்பாதிக்கிறது எல்லாமே நாங்க இருக்கிற கடைகள்ல அந்தந்த ஊர்ல வந்து நிறைய நல்ல காரியம் பண்றோம். இந்தியா தமிழ்நாடு முழுவதும் பண்றோம், உலகம் முழுவதும் பண்றோம். எல்லா காரியம் நம்ம பண்றதுக்காக தான் பணம் சம்பாதிக்கிறோம். நம்ம அந்த உயரிய நோக்கம் இருக்கணும். இருந்தா தான் பணம் சம்பாதிக்கிற வெறி வரும். பணம் சம்பாதிக்கிற வெறி வந்தா தான் நீங்க நல்லவர்களா இருக்க முடியும். இப்ப அவங்க சொன்ன டாடா பத்தி எல்லாம் சொன்னாங்க. டாடா அப்படின்னா அவங்களுடைய 35% வருமானத்தை சமூக சேவைக்கு பண்ணிட்டு இருக்காங்க. அப்ப அதனாலதான் இந்த டாட்டாங்கிற குழுமம் வந்து எல்லாத்துக்குமே ரோல் மாடல். இப்ப நாங்க கூட டாட்டா இறந்ததுக்கு, ரத்தன் டாட்டா இறந்ததுக்கு ஆல் ஓவர் இந்தியா வந்து ஹிந்து பேப்பர்ல விளம்பரம் போட்டிருந்தோம். அது காரணம் என்னன்னு கேட்டா, ஈஸ் அவர் பாஸ், அவரு தான் எங்களுக்கு குரு. அவர் மாதிரிதான் தொழில் நடத்துறோம். நேர்மை 100% நேர்மை அப்படின்னா டாட்டா. அதே மாதிரிதான் எங்களுடைய நிறுவனங்கள்ல 100% நேர்மை, 99% நேர்மை அல்ல. அப்ப அந்த நாங்க கடையில வந்து அன்னைக்கு நான் பட்ட மன வருத்தம் எங்களுக்கு வாழ்க்கையில இன்னைக்கு வந்து 50,000 கஸ்டமர் உள்ள வர வைக்கிறதுக்கு நம்மளால செய்ய முடியுது. இதை புரிஞ்சுட்டா போது நம்மளுக்கு ஒரு நல்லா இருக்கும். அதுக்கு அடுத்து நம்ம எக்ஸ்போர்ட்டுக்கு வர்றோம். எக்ஸ்போர்ட்டுக்கு வந்தீங்க அப்படின்னா சாதாரணமா நம்ம வந்து எக்ஸ்போர்ட்ல 12 வருஷம் இருந்திருக்கேன். நான் எக்ஸ்போர்ட்ல 12 வருஷம் இருந்திருக்கேன். ஃபர்ஸ்ட் 3 வருஷம் ஃபர்ஸ்ட் ஆர்டர் வந்து 18,500 டோட்டல் பில் வேல்யூ. அது செலவு மட்டும் சரக்கு அனுப்புறதுக்கு முன்னாடியே 35,000 செலவு. அதுக்கு ஒரு சாதாரண டிஷர்ட், திருப்பூர்னாவே டிஷர்ட் அனுப்புவாங்க. அதுக்கு அடுத்தது ஒரு ஸ்கிரீனு, விநாயகர் ஸ்கிரீன், முருகர் ஸ்கிரீன்ல டோர் கட்டன் அது அனுப்புறோம். 3வது ஒரு பட்டு கூடு மாலை. இது 3 தான் அனுப்புறோம். 3 வந்து ஜப்பான் ஃபர்ஸ்ட் எக்ஸ்போர்ட். அது இன்னைக்கு வந்து நம்ம எக்ஸ்போர்ட்ல மட்டும் 32,000 பேர் வேலை பார்க்குறாங்க. அப்ப நேற்று தான் ஒருத்தர் கல்யாண பத்தி கொடுக்கும் போது நேற்று ரிமைண்ட் பண்ணாரு, அண்ணா நீங்க வந்து 1989ல உங்க ஃபர்ஸ்ட் எக்ஸ்போர்ட் வந்து பூஜை பண்ணதுக்கு நானும் வந்துருந்துங்கண்ணா அப்படின்னு சொல்லி அவர் பையனுக்கு கல்யாணம் சொல்லி பத்தி கொடுத்துட்டு போனாரு. அதனால கரெக்டா இன்னைக்கு ஞாபகத்துக்கு வருது எனக்கு. இன்னைக்கு வந்து 32,000 பேர் அது வேலை பார்க்கறாங்க நம்ம எக்ஸ்போர்ட்ல. இன்னைக்கு காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா, எல்லா இடத்துலயுமே வெறி வேணும். அந்த வெறி வந்து நம்மளுக்கு வர வைக்கிறது உங்களுக்கு பிசிக்கலா மென்டலா ஃபிட்னஸ் அதிகப்படுத்த உங்களுக்குள்ள ஒவ்வொரு செல்லும் ஆக்டிவேட் ஆகிட்டே இருக்கணும். டெய்லி ஆக்டிவேட் ஆகணும். நீங்க அதை விட்டுட்டீங்க அப்படின்னா பழையபடி போயிருவீங்க. இங்க வந்த 10 நாள் பயிற்சி எடுத்துக்கலாம், உங்களுக்கு மாற்றமே தெரியாது. அந்த வெறியை வர வைக்கிறதுக்கு தான் இந்த பயிற்சி நாட்களை கொடுக்க போறோம். இப்போ ஜுவல்லரியில அதே மாதிரி. அதுக்கு அடுத்தபடி 2000 ஜுவல்லரி பார்த்துட்டு இருக்கிறோம். இப்போ ஜுவல்லரியில எடுத்துட்டீங்க அப்படின்னா நம்ம கடையில வந்து பிக்சர் பிரைஸ் அப்படின்னா ஒரே விலை. அப்படின்னா மற்ற கடையில பேரம் பேசி வாங்க, குறைச்சு வாங்கலாம். நம்ம கிட்ட ஒரே விலை அப்படின்னா இதுக்கு பெரிய மன வலிமை வேணும். 2003ல 2000 போல 2003 வரைக்கும் நான் சொல்லி கொஞ்சம் கொஞ்சமா ஒரே விலை சொல்லிட்டு 2003ல தான் நம்ம வந்து பிக்சர் பிரைஸ்ன்னு பண்ணோம். 100% நேர்மை, 99% அல்ல அப்படிங்கறது கான்செப்ட்ல கொண்டு வந்தோம். இன்னைக்கு 23 வருஷமா நம்மளுக்கு வந்து நம்ம தமிழ்நாட்டிலே நம்பர் 1 நம்பகமான கம்பெனி அப்படின்னு உலக இந்தியாவிலே நம்பகமான கம்பெனிங்கிற அளவுக்கு நம்ம பண்ணி வச்சிருக்கிறோம். இதுக்கு காரணம் அந்த பயிற்சி, உண்மை மேல வச்சிருக்கிற நம்பிக்கை வந்து தியானத்துல தான் வரும். அன்பா இருக்கிறது எல்லாம் அன்பா இருன்னு சொல்லுவாங்க. அது எப்படி இருக்குன்னு யாரும் சொல்றது இல்லை.
அன்பா வந்து எப்படி இருக்க முடியும்? தியானம் பண்ணா மட்டும்தான் இருக்க முடியும். மனதை ஒரு நிலைப்படுத்தி நம்மளுக்கு உட்கார தெரிஞ்சுன்னா நம்மளுக்கு அன்பு வந்துடும். சிந்திக்க தெரியும், நம்ம என்னென்ன தப்பு பண்ணிட்டு இருக்கோம், நம்ம வளர்றதுக்கு என்ன பண்ணணும், சந்தோஷமா இருக்கிறதுக்கு என்ன பண்ணணும், எல்லாமே வந்து உங்களுக்கு தெரிய ஆரம்பிச்சிடும். அந்த அன்பு தான் வந்து உங்களுக்கு தியானத்துல கிடைக்கும். அன்பு வந்துருச்சு அப்படின்னா முதல்ல உங்க மேல அன்பு செலுத்துவீங்க. இறைவன் கொடுத்த உடம்பு வயிற்றுக்குள்ள இருக்கும் பொழுது வளர்ற வளர்ச்சி வந்து 10 மாசத்துல வளர்ற வளர்ச்சி, இறைவன் வெளியில ஒரு மனிதன் வந்து வளர்ந்தாங்கன்னா அந்த பூமி உருண்டை விட பெருசாயிரும். அப்போ அவ்வளவு அக்யூரேட்டா இந்த 10 மாசம் உங்க தாய் வந்து எவ்வளவு சிரமப்பட்டு வளர்த்திருப்பாங்க. அந்த தாய் வளர்த்தும் பொழுது உள்ளுக்குள்ள இருந்து நீங்க வந்து வெளியில வந்திருக்கீங்க. அந்த தாய் தான் அவங்களுடைய ரத்தத்தை கொடுத்து உங்களை வளர்த்திருக்காங்க. உங்களுக்கு இன்னைக்கு வந்து உங்களுக்கு ஒரு சின்ன கஷ்டம்னா கூட நீங்க கவலைப்படுறத அவங்க 10 மடங்கு கவலைப்படுவாங்க, உங்க தாய் தந்தை கவலைப்படுவாங்க. அப்போ இந்த வளர்ச்சி வந்து இறைவன் வந்து எல்லாம் வல்ல இறைவன் நம்மளுக்குள்ளே இருக்கிறான் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும். தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா நம்மளால வந்து இந்த வாழ்க்கையில எப்படி வெற்றி பெறதுங்கிறது ரொம்ப எளிமையா உங்களுக்கு புலப்பட ஆரம்பிச்சிடும். இந்த பிரசன்ட்ல இருக்கிறது ஃபோக்கஸா இருக்கிறது அப்படிங்கிறது என்ஜாய் மோர் ஏன் மோர். இந்த பிரசன்ட்ல இருக்கிறதுக்கு பழக்கப்படுத்துறது தியானம் நம்ம சொல்லியிருக்கிறோம். நம்ம பெற்றோரோட மேன்மை வந்து பெற்றோர்கள் கண்ணுக்கு தெரிந்த தெய்வம். அடுத்து நம்ம வந்து முருகன் விநாயகர் கும்பிடுறோம் அப்படின்னா என்னன்னு தெரியாது, எல்லாரும் கும்பிடுறோம், நம்ம கும்பிடுறோம், தட்ஸ் இட். பட் இட் இஸ் சயின்டிபிக்லி ஃப்ரேம்டு. நாட் ஓன்லி தி ஹிந்து பிலாசபி, always all religions are the scientifically framed. ஒவ்வொரு மகான்களும் சொல்லுவாங்க, ஒவ்வொரு விக்கிரகங்களும் பிரபஞ்ச ஆற்றலை உங்களுக்குள் ஏற்றுக்கொள்வதற்கு உண்டான தொடர்பு சாதனம், கனெக்டிங் மெட்டீரியல் அப்படிம்பாங்க. இதை வந்து புரிஞ்சுட்டீங்க அப்படின்னா விநாயகர் அப்படின்னா விக்கிரகங்களை தீர்க்கக்கூடியவர் விநாயகர் அப்படின்னு சொல்லி, அது வந்து 5000 வருஷம் 10,000 வருஷத்துக்கு முன்னாடி மகான்கள் அதை கண்டுபிடிச்சிட்டு தான் விநாயகர்கள் உருவத்தை கொடுத்தாங்க. அப்ப நம்ம ஜஸ்ட் போக்கசிங் ஓ விக்னேஸ்வராய நமக்கு விநாயகர் சொன்னீங்கன்னா விநாயகரே உங்களுக்கு உயிராட்டம் கண்ணை மூடி அகக்கல்ல தெரிவார், 3வது கல்ல தெரிவார். அப்போ இந்த கோயிலுக்கு போறதுல இருந்து எல்லா விஷயமே வந்து போக்கஸ் அதிகப்படுத்துறதுக்காக அது பண்ணாங்க. அடுத்தது நம்ம கஷ்டத்தை ஒரு கஷ்டம் வருதுன்னு யாராவது யாருக்கு போய் கஷ்டம் சொன்னா கேட்க மாட்டேன், சந்தோஷமா சொன்னா எல்லாரும் கேட்க ரெடியா இருப்பாங்க. நம்ம நெருங்கிய நண்பராக இருந்தாலும் அடிக்கடி நம்ம கஷ்டத்தை மட்டும் சொன்னோம்னா நம்மகிட்ட கேட்க விரும்ப மாட்டாங்க. அதுக்கு வந்து ஏதாவது உருவமுள்ள ஒரு பொருள் சொன்னோம்னா அது கேட்டுட்டு இருக்குது, நம்மளுக்கு நல்லது நடக்கும் அப்படிங்கிற வர்றதுக்கு தான் நம்ம விக்கிரகங்களை தீர்ப்பவர் விநாயகர். முருகன் அப்படின்னா எனர்ஜி கொடுப்பவர், காந்தாவத்தை நம்மளுக்கு பாடியுடைய எனர்ஜி கொடுக்கக்கூடிய முருகன். சக்தி அப்படின்னா சக்தி கொடுப்பவள் சக்தி அப்படின்னு சொல்லி வச்சிருந்தாங்க. இது எல்லாமே சயின்டிபிக்கலி ஃப்ரேம்டு தான் இந்த உருவங்கள் எல்லாமே. அதை வந்து how we are respecting it, குழந்தையும் தெய்வமும் கொண்டாடும் இடத்தில் how we are respecting it, அந்த அளவுக்கு அந்த உருவங்களிலே நம்மளுக்கு வந்து எனர்ஜி கிடைக்கும். அதுக்கு மந்திரங்கள் நீ சொல்லி சாண்டிங் பண்ணல, ஃபோக்கஸ் பண்றதுங்கிறது பல விதத்துல ஃபோக்கஸ் பண்ணலாம். இப்ப தன்னம்பிக்கை தான் வாழ்க்கையினுடைய வெற்றி. நம்மளுக்கு வந்து நம்ம எப்படி நம்புறது அப்படின்னு கேட்டீங்கன்னா ரொம்ப முக்கியமான விஷயம் அது. தன்னம்பிக்கை எப்படி வரும் அப்படின்னு கேட்டீங்கன்னா நம்மளுக்குள்ளே கடவுள் இருக்கிறாங்க தெரிஞ்சுக்கணும். இப்ப இவங்களுக்கு எல்லாம் கிளாஸ் எடுப்பாங்க இருந்தாலும் நான் சொல்றேன், நான் 1993 வேதாத்திரி மகரிஷி நம்ம குருஜிகிட்ட இங்கேயே கிளாஸ் எடுத்தோம். நம்ம அந்த கிளாஸ் எடுத்தோம். அன்னைக்கு நம்ம வாழ்ந்த வாழ்க்கை, அதுக்கப்புறம் நம்ம வாழ்ந்த வாழ்க்கை எப்படி வந்து மனிதன் சாதாரண மனிதனா எப்படி மாமனிதனா மாறணும் அப்படிங்கிறது நீ சொல்ல போறோம். நம்ம ஜஸ்ட் 3 மினிட்ஸ்ல சொல்றோம். 3 நாள் பயிற்சி எடுத்தோம். 3 நாளுமே மகரிஷி வந்து நம்ம கண்ணுல அப்படி தண்ணி கொட்டுச்சு அந்த பயிற்சி எடுக்க. அதை வந்து நம்ம ஆயிரக்கணக்கான பிறவி எடுத்து இன்னைக்கு இந்த பிறவி வந்திருக்கிறோம். நம்ம இந்த பிறவியில பெரிய மாற்றம் அடைஞ்சிருச்சு. நம்மளுக்கு இன்னும் நிறைவான வாழ்க்கையில நம்ம வாழ்ந்துட்டு இருக்கிறோம். அதை வந்து ஜஸ்ட் 3 நிமிஷம் சொல்றோம். இந்த கடவுள் எப்படி நம்மளுக்குள்ள வேலை செய்யறான் அப்படிங்கறத நம்ம சொல்ல போறோம். இல்ல கண்ணை முடிக்க ஸ்ட்ரெயிட்டா உட்காருங்க, நிமிந்து உட்காருங்கப்பா, கண்டுங்களா ஸ்ட்ரெயிட்டா உட்காருங்கப்பா. வாழ்க வளமுடன் சொல்லுங்க, வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். பூமியை விட சூரியன் 19 லட்சம் மடங்கு பெரியது. அதை தாங்கிக் கொண்டு சுத்தி கொண்டும் இருக்க பிரபஞ்ச சக்தி என்னும் தெய்வீக சக்தி பிரபஞ்சத்தில் உள்ள கோடான கோடி நட்சத்திரங்கள் கிரகங்களை தாங்கிக் கொண்டு சுத்தி கொண்டும் இருக்கிற பேராற்றல் பெற்றது. சரியான வேகத்தில் சரியான தூரத்தில் பேரறிவுடன் துல்லியமான பேரறிவுடன் செயல்படுகின்றது. நெவர் எக்ஸாஸ்டிங்காக வற்றாய் இருப்பா செயல்படுகின்றது. பேராற்றல் பேரறிவு வற்றாய் இருப்பாக இருக்கின்ற பிரபஞ்ச சக்தியின் தெய்வீக சக்தி இந்த பூமியில் உள்ள ஓரறிவு தாவரம் முதல் 5 அறிவு மிருகத்திற்குள்ளும் 6 அறிவு மனிதனுக்குள்ளும் பஞ்சபூதங்களாக நீக்கம்பெற நிறைந்துள்ளது. நிலம், நீர், நெருப்பு, காற்று, ஆகாசம் என்பது பஞ்சபூதங்களாகும். நிலம் என்பது நம்ம பிசிக்கல் ஆக்டிவிட்டிஸ் ஆஃப் த பாடி. இது வந்து மூலாதாரத்தினுடைய சென்டரா இருக்குது. மூலாதாரம்ங்கிறது நம்ம ஆசன வாயிலிருந்து 2 இன்ச்சு மேல இருக்கிறது.
அங்க வந்து பாடியினுடைய பிசிக்கல் ஆக்டிவிட்டிஸ் எல்லாம் கண்ட்ரோலிங் பாயிண்ட் அங்க இருக்குது. அது வந்து இது வந்து யோக சாஸ்திரம் சொல்லக்கூடிய முறை, இது மூலாதாரம் எனப்படுகின்றது. அடுத்தது ரத்த உடம்புல ஆயிரக்கணக்கான கிலோமீட்டர் டெய்லி உள்ள ஓடிட்டு இருக்குது வேகமா. அது வந்து நீரோடு தொடர்பு. நீருங்கிறது கடல் நீரோடு தொடர்புடையது. இந்த ரத்த ஓட்டம் என்பது நீரோடு தொடர்புடையது. நிலம், நீர், நெருப்பு அப்படிங்கிறது நம்ம காய்ச்சலுக்கான போய் டெஸ்ட் பண்ண 98.6 நியூட்ரலா இருக்கும். மேல போச்சு காய்ச்சல் 1/2 டிகிரி கூட போனாலும் நம்மளுக்கு அன்ஈஸியா ஃபீல் பண்ணுவோம். அப்போ அந்த நெருப்பா இருப்பதுதான் வந்து நம்மளுக்கு வந்து நெருப்பு. அது வந்து உடம்புல வெப்ப ஓட்டம் உடல் முழுவதும் 98.6 எக்ஸாக்டா மெயின்டைன் ஆயிட்டு இருக்கும். மிக துல்லியமா மெயின்டைன் ஆயிட்டு இருக்கும். அடுத்து நம்ம ஆக்சிஜன் கொரோனா டைம்ல பார்த்துருப்போம். 98 கீழே போச்சுன்னா ரொம்ப லோ ஆக்சிஜன் நம்ம சொல்லியிருப்பாங்க. அது வந்து காற்று வந்து உடம்பு முழுதுமே காற்று ஆக்சிஜன் கரெக்டா இருக்கணும். இல்லைன்னா நம்மளால மூச்சு விடுறது ஒரு நிமிஷம் நின்று போயிடும். நம்ம பாடி வந்து நம்மளோட உயிர் போயிடும். அப்ப அந்த அளவுக்கு இறைவன் பெர்ஃபெக்டா நம்மளை மெயின்டைன் பண்ணிட்டு இருக்கு. அந்த காற்றை வந்து உடம்புல மெயின்டைன் பண்ணிட்டு. அடுத்தது ஆகாசம். காற்றுங்கிறது நெஞ்சுக்குழி, வயிற்றுலதான் வந்து நெருப்பினுடைய மையம் இருக்குது. அடுத்தது ஆகாசம்ங்கிறது உயிர் மையம். அண்ட சராசரி ஆட்டி படைக்கிற இறைவன் நம்மளுக்கு ஆகாசமாக நிலம், நீர், நெருப்பு, காற்று, ஆகாசம் அது வந்து உயிர் மையம். பாடியில் இருக்கக்கூடிய மேக்னெட்டிக் ஃபீல்டு. இந்த 4ஐயும் கண்ட்ரோல் பண்ணக்கூடியதான் உயிர் மையம். இந்த 5 வந்து அண்டத்தில் உள்ள இறைவன் பிண்டத்தில் நம்மகிட்ட இறைவனாக இருக்கிறான் அப்படிங்கிற உண்மையை உணர்ந்து கொண்டால் ஓரறிவு தாவரம் முதல் 5 அறிவு மிருகத்தையும் 6 அறிவு மனிதனையும் இறைவன் சுரூபங்களாக காண்போம் என்பதே பிரம்மஞானத்தில் சுருக்கமான விளக்கமாகும். கண்ணை திறந்துக்கலாம். கண்ணுங்களா, இது வந்து ஒரு பெரிய வந்து நாங்க வந்து இதை வந்து ஒரு 6 மாசம் கிளாஸ் கொடுத்து உங்களுக்கு அதுக்கப்புறம் தான் இந்த கிளாஸுக்கு வருவாங்க. பிரம்மஞான விளக்கம் வருவாங்க. இது வந்து நம்ம நிறைய பள்ளியில வந்து குழந்தைகளுக்கு எல்லாத்துக்கும் கொடுத்து பிரம்மஞான வகுப்புக்கு இங்க பஸ்ல அவங்க ஸ்கூல் பஸ்ல கூட்டி கொடுத்து பயிற்சி எடுத்துட்டு போவாங்க. இது எதுக்கு சொல்றோம் அப்படின்னா, இதை தெரிஞ்சுட்டீங்க அப்படின்னா எல்லாமே இறைவனே எனக்குள்ள இருக்கானப்ப யார் உதவி நம்மளுக்கு வேண்டியது இல்லை அப்படின்னு தன்னம்பிக்கை எப்ப வரும்னு கேட்டீங்கன்னா, இந்த இறைவனே எனக்குள்ள பஞ்சபூதங்களாக இருக்கிறான்னு தெரிஞ்சுட்டீங்கன்னா உங்களுக்கு தன்னம்பிக்கை ஈஸியா வந்துடும். இந்த எனர்ஜெட்டிக்கா இருக்கிறது பாசிட்டிவா இருக்கிறது எப்படின்னா, எனர்ஜி பாடியில பிசிக்கல் எனர்ஜி தான் பாசிட்டிவிட்டி வரும். நெகட்டிவ் எனர்ஜி எப்ப வரும்னு கேட்டா, பாடியில பிசிக்கல் எனர்ஜி குறைஞ்சா நெகட்டிவ் எனர்ஜி வந்துடும். அப்போ முதல்ல வந்து நம்மளுக்கு பிசிக்கல் ஃபிட்னஸ்க்கு இப்ப நம்ம கொடுக்குற உங்களுக்கு இங்க கொடுக்கக்கூடிய உடற்பயிற்சி யோகா, அடுத்து காயகல்ப பயிற்சியும் கொடுப்பாங்க. அது வந்து ரொம்ப முக்கியமான விந்து சக்தியை உடல் சக்தியாக மாற்றக்கூடிய சக்தி. அதுதான் வந்து உங்களுக்கு வாழ்நாள் முழுவதும் எனர்ஜெட்டிக்கா இருக்க உபயோகம் செய்யும். இது நாள் வரைக்கும் இருந்த அனைத்து பழக்கங்களும் ஸ்ட்ரீம்லைன் ஆயிரும். இதுக்கு அடுத்தது வந்து உங்களுக்கு தியானம் கொடுப்பாங்க. இது எல்லாமே வந்து உங்களுக்கு இந்த எனர்ஜெட்டிக்கா இருக்கிறது எப்படி எனர்ஜி தான் லைஃப். உங்களுக்கு வாழ்க்கையில இன்னைக்கு நம்ம நினைச்சது சாப்பிட முடியும் அப்படின்னா பாடியில எனர்ஜி கரெக்டா இருந்தா தான் முடியும். அது வந்து நீங்க டெய்லி மெயின்டைன் பண்ண பாசிட்டிவா நடக்கும். நம்ம ஜாதக அமைப்பு படி நம்ம முன்னோர்கள் செய்த வினையின் காரணமாகவும் நம்மளுடைய ஆன்மா செய்த வினையின் காரணமாக நம்மளுக்கு இந்த பிறவில எல்லாமே நடக்கிறது. எவ்ரிதிங் இஸ் பீரியட் அப்படிங்கிறது ஒரு ஆன்மீகத்தில் முக்கியமான ஒரு வார்த்தை, சப்ஜெக்ட். அது வந்து உங்க ஏஜுக்கு அது பெருசா டீப் பண்ணி போக வேண்டியது இல்லை. ஜஸ்ட் நாளைக்கு அது நடக்க, எந்த மிராக்கிள் நடக்க, எந்த மிராக்கிள் இந்த செகண்ட் நடக்கிறதா மிராக்கிள். உங்களுக்கு இந்த செகண்ட் மிராக்கிளா பண்றதுக்கு நீங்க பாசிட்டிவா இருக்கிறதுக்கு பிசிக்கல் எனர்ஜி, மென்டல் எனர்ஜி இஸ் வெரி மச் இம்பார்ட்டன்ட். அதை வந்து தொடர்ந்து ஃபாலோ பண்ணிட்டு இருந்தீங்கன்னா போது மிராக்கிள் லைஃப்ல கண்டிப்பா நடந்தே ஆகுது. எவ்வளவு ஜாதகம் மோசமா இருந்தாலும் நீங்க லைஃப்ல நாங்க ஜாதகத்தையும் பார்க்க வேண்டியது இல்லை. அது பாட்டுக்கு மிராக்கிள் நடந்துகிட்டே இருக்கும். அதனால இந்த நிமிஷத்துல இருந்து உங்களுக்கு குருவினோட ஆசீர்வாதம் உங்களுக்கு கிடைக்க ஆரம்பிச்சிடும். ஒவ்வொரு நிமிஷமும் யூ வில் பி ஆக்டிவேட்டட் மச். மனிதனை வந்து எப்படி வந்து மனிதனா மாறுறா அப்படின்னு கேட்டீங்கன்னா, எந்த நேரம் சந்தோஷமா இருக்கிறவங்க தான் வெல் பிளஸ்டான மக்கள். அதுக்கு அடுத்தது மனிதன் மற்றவர்களை பற்றி சிந்தனை பண்ண, நம்மளை மீறி மற்றவர்களை பற்றி சிந்தனை பண்ண தெரியும் நம்மளுக்கு. அந்த சிந்தனை பண்ற சக்தி வந்து எப்ப வரும்? தியானத்துலதான் வரும். உங்களுக்கு எப்ப வந்து நம்மளை மீறி மற்றவர்களை பற்றி சிந்திக்கிறோமோ அந்த அளவுக்கு நம்ம வந்து மாமனிதனா மாறிடுறோம். அது மகரிஷி சொல்லுவார், தின்று திரிந்து உறங்கவோ பிறந்தோம் அப்படின்னு கேட்பாங்க. அதுக்காக பயிற்சி பண்ணி அன்றாட வாழ்வி ஆழ்ந்து அறிந்து அனுபவித்து வாழ பிறந்திருக்கோங்கிறோம். அதுக்காக இந்த பயிற்சி நீங்கள வந்திருக்கிறீங்க. அதுக்கு அடுத்து மகிழ்ச்சி சொல்றாங்க, என்ன சொல்றாங்க, தான் தானது என்று இறுகி குறுகி நின்று. அப்படி என்னைக்கு தான் நான் நல்லா இருந்தா போது, நான் காசு சம்பாரிச்சா போது, நான் ஹாப்பியா இருந்தா போது என்னைக்கு நினைக்கிறீங்களோ அன்னைக்கு லைஃப் வந்து உங்களுக்கு போரிங்கா இருக்கும். அப்ப லைஃப்ல வந்து நம்மளை மீறி எப்ப சிந்தனை வருதோ அப்பவே நம்ம லைஃப் வந்து கடவுளுடைய சுரூபமான மாறிடும். இப்ப ஏற்கனவே சொன்னது, அண்டத்தில் உள்ளவன் பிண்டத்தில் இருக்கின்றான், பரமாத்மாவை இருக்கின்றவன் ஜீவாத்மா இருக்கான்னு முதல்ல சயின்டிஸ்ட் சொல்லி இருக்கேன். நான் அதை வந்து உணர்ந்துட்டீங்க அப்படின்னா கடவுள்னா என்ன பண்ணுவாரு?
எல்லாரும் நல்லா இருக்கும்னு நினைப்பாரு. அந்த உணர்வு உங்களுக்கு வந்து அப்ப பிசிக்கல் ஃபிட்னஸ் மென்டல் ஃபிட்னஸ் வந்து நம்மளுக்கு பாசிட்டிவ் லைஃப் லாங்க பாசிட்டிவா மட்டும்தான் நம்ம இருக்கணும். நெகட்டிவ் வரத்தான் செய்யும், பிரச்சனைகள் வரத்தான் செய்யும். சரி, அதை ஃபேஸ் பண்ணலாம். மகரிஷி சொல்லுவாங்க அக்செப்ட் ஆஸ் இட் இஸ் அப்படிம்பாங்க. அந்த அக்செப்ட் ஆஸ் இட் இஸ் எப்போ வரும்? பிசிக்கல் ஃபிட்னஸ் மென்டல் ஃபிட்னஸ் இருந்தா தான் வரும். நம்மளுக்கு வந்து தனிமை வந்து ரொம்ப வந்து மிக மிக இந்த ஏஜ்ல வந்து ரொம்ப மோசம் தனிமை. அப்போ நீங்க தியானம் பண்ணி ஒரு லெவலுக்கு வந்துட்டீங்க அப்படின்னா தனிமை உங்களுக்கு சுகமா மாறும். ஆனா இன்றைய சூழ்நிலையில நீங்க தனியாவே இருக்கக்கூடாது. எந்த நேரம் ஃப்ரெண்டுகளோட இருக்கணும், இல்ல அவுட்டோர் கேம் விளையாடுங்க. இன்டோர் கேமை தவிர்த்துட்டு 90% அவுட்டோர் கேம் விளையாட ஆரம்பிச்சிட்டீங்கன்னா சூப்பரா இருக்கும். அது வந்து பிசிக்கல் ஃபிட்னஸ். நம்ம கபடி விளையாட யோகா பண்றதும் பண்ணணும், கபடி விளையாடணும், வாக்கிங் போகணும், ஜாக்கிங் போகணும், எல்லாம் பண்ணணும், ஜிம்முக்கு போகணும், எல்லாம் பண்ணணும். பிசிக்கல் ஃபிட்னஸ் தான் உங்க லைஃபை நிர்ணயம் பண்ணக்கூடிய விஷயம். பிசிக்கல் ஃபிட்னஸ் இல்லை அப்படின்னா நம்ம நாட் ஃபிட் ஃபார் எனிதிங். இப்போ ஏஐ காலம் வந்துருச்சு. ஏஐ வந்து என்ன பண்ணு உங்களுக்கு எல்லாம் கேள்விப்பட்டிருப்பீங்க. சாதாரணமா 100 பேர் சேர்ந்து 100 நாள் செய்கிற வேலையை ஒரு ஏஐ ஒரு நாள் செஞ்சு போடும். அப்ப நம்ம 10,000 பேர் நம்மளுக்கு வந்து போட்டிக்கு வர போறாங்க. அப்ப இதை நினைச்சு பயப்பட வேண்டியதில்லை. இறைவன் எல்லாத்துக்கும் சொல்லி வச்சிருப்பான். அவனுக்கு தெரியாத விஷயமே கிடையாது. இப்ப கரண்டை கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னாடி எப்படி எல்லாம் மக்கள் பயந்துட்டு இருந்தாங்க, அதுக்கு எல்லாத்துக்கும் மொத்தத்துல இது உலகமே வளர்ச்சி அடைஞ்சிருச்சு. அதனால ஏஐ கண்டு பயப்பட வேண்டியதில்லை. யாருக்கு வந்து இந்த வந்து மெய்ஞான அறிவு தான் இங்க நாங்க கொடுக்க போறோம், இந்த அறிவு இருக்குதோ அவங்கதான் வந்து வரக்கூடிய காலங்கள்ல இந்த சமுதாயம் எப்படி வந்து வாழணும், எப்படி சந்தோஷமா இருக்கிறது தெரியும். மற்றவங்க எல்லாமே எந்த நேரம் பயந்து நடிக்கிட்டே இருப்பாங்க. ஐயோ அது போட்டியா வந்துருமா, இது வந்துருமா, அதாயிருமா, இதாயிருமான்னு நெகட்டிவிட்டியே வந்துட்டு இருக்கும். அந்த அறிவு தான் வந்து நம்மளுக்கு நம்ம இங்க உங்களுக்கு வந்து பிராக்டிகலா சொல்லி கொடுக்க போறோம். ஒழுக்கம். ஒழுக்கம்னா என்ன அதான் சொல்ல தெரியுமா? இப்ப நம்மளுக்கு எல்லாம் கற்றுவிக்கப்படுவது என்ன? ஒழுக்கம் எனப்படுவது என்ன? ஒழுக்கம் அப்படின்னா தனக்கோ பிறர்க்கோ தற்காலத்திலோ பிற்காலத்திலோ உடலுக்கோ உயிருக்கோ தீங்கு தராத அனைத்து விஷயம் ஒழுக்கம் எனப்படுகிறது. இது மகரிஷியோட கணக்கு. இது வந்து நடிகர் சிவகுமார் நம்ம வீட்டுக்கு வந்திருந்தாரு, நம்ம நெருங்கிய நண்பர். அவர் சொன்னாரு, நம்ம ஃபேமிலி ஒரு கல்யாணத்துக்கு வந்துட்டு போயிட்டு சொன்னாரு, அடுத்த தடவை ஒரு 6 மாசம் கழிச்சு நான் ஏர்போர்ட்ல பாக்குறேன், கோயம்புத்தூர் ஏர்போர்ட்ல. ஏனுங்க அந்த மகரிஷி பத்தி பேசிட்டு இருந்தேன். ஏனுங்க அந்த மகரிஷியோட வார்த்தையில ஒரு வார்த்தை ஒழுக்கத்தை போய் சொல்லிக்காரு. நான் வந்து ஒரு 40 வருஷத்துக்கு முன்னாடி வார்த்தை கேட்டிருக்கேன், அதை வந்து வாழ்க்கையில இன்னைக்கு கடைப்பிடிக்கிறேனுங்க. இதை விட ஒரு மனிதர் வந்து சிறப்பா சொல்ல முடியாதுங்க அப்படின்னாப்ல. ஒழுக்கம் எனப்படுவது தனக்கோ பிறர்க்கோ உடலுக்கோ உயிருக்கோ மனதிற்கோ இத வந்து நம்ம மனசில் சொல்லி பார்க்கணும். இது தீங்கு தராத விஷயங்கள் ஒழுக்கம் எனப்படுகிறது. இப்ப இந்த ஒழுக்கத்தை வந்து எப்படி கடைப்பிடிக்கிறது? நம்ம எல்லாம் நினைச்சிருப்போம் செல்போன்ல கண்ணு தான் பாக்குறேன், ஏதாவது தப்பா பண்ணிட்டு அப்படிப்பீங்க. நீங்க பார்க்கக்கூடிய விஷயம் என்ன ஆகும்னு கேட்டீங்கன்னா, ஒழுக்கம் எனப்படுவது என்னன்னா, நீ எதை பார்க்கணும், மோசமான விஷயம் தீயவற்றை பார்க்காதே கேட்காதே பேசாதேன்னு சொல்றாங்க. 3 குறைக்கு படம் போட்டு பார்த்துட்டு போனோமோ, அது ஏன் சொல்ல வாழ்க்கையில் ரொம்ப இம்பார்ட்டன்ட். நீங்க வாழ்க்கையில வெற்றி பெறணும்னா இது ரொம்ப ரொம்ப முக்கியம். இதை பார்த்தீங்க அப்படின்னா ஜெனடிஷன்ல போய் ரெக்கார்ட் ஆயிக்கும். மகரிஷி சொல்லுவாங்க, ஓரறிவு தாவரத்துல இருந்து 5 அறிவு மிருகம் வரை பரிணாம வளர்ச்சியில் வந்திருக்கு. 5 அறிவு மிருகம் குரங்குல இருந்து 6வது அறிவு மனிதன் வந்திருக்காங்க. எல்லாத்துக்கும் சயின்ஸ்ல சொல்லிட்டு இருக்காங்க, நம்ம கேள்விப்பட்டிருப்போம். ஆனா அந்த ஓரறிவு தாவரத்துல இருந்து 5 அறிவு மிருகம் 6வது அறிவு மனிதன் இது வரைக்கும் ஜெனட்டிக்கா வந்த பழக்க வழக்கங்கள் அனைத்துமே நம்மளோட ஜெனடிஷன்ல ரெக்கார்ட் ஆயிருக்கும். இப்ப அப்பா செய்யற மாதிரி அப்பாவோட குரல் மாதிரி உங்க குரல் இருக்கும், அவருடைய ஃபேஸ் கட் உங்களுக்கு அப்படியே இருக்கும், அவருடைய எண்ணங்களும் உங்களுக்கு அப்படியே இருக்கும். அப்ப அதை மீறி வெளியில வரது இப்ப நம்ம பயிற்சிகள் கொடுக்க போறோம். நம்ம அது இந்த பயிற்சிகள்ல செய்ய 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 உங்களுக்கு மாற்றங்கள் வரும். ஒழுக்கம் எனப்படுவது பிசிக்கல் ஃபிட்னஸ் மென்டல் ஃபிட்னஸ் உங்களுக்கு அஃபெக்ட் பண்ணக்கூடிய அனைத்து விஷயமே உங்களுக்கு வந்து ஒழுக்கம் இன்மைன்னு எடுத்துக்கலாம் நம்ம. அப்ப ஒழுக்கமா இருக்கிறதுக்கு என்ன பண்ணணும்? நான் சொல்ற மாதிரி தனிமை இருக்கக்கூடாது, பிசி அவுட்டோர் கேம்ஸ் நிறைய பாடி டயர்டு பண்ணணும். உங்க எனர்ஜி நியூட்ரிலைஸ் பண்ணாதனால தீய எண்ணங்கள் வருது. அப்ப செல்போன்ல பார்க்கக்கூடிய விஷயம் மகரி சொல்லுவாங்க, ஒரு மயிலை பாக்குறீங்க, மயில் தோக்க பிரிச்சு அடுத்து நல்லா அழகா ரசிக்கிறீங்க, ரசிச்சுட்டு அந்த மயில் போயிருது. போன ஒண்ணு அது உருவமாக இருந்த மயில் உங்களுடைய அலை வடிவாக மேக்னெட்டிக் வேவ்ஸாக சுருங்கி உங்களுடைய ஜெனடிஷன்ல போய் ரெக்கார்ட் ஆயிக்கும். இப்ப நீங்க ஒரு 6 வயசுல வந்து ஊட்டி கூட்டிட்டு போய் மயில் காமிச்சிருக்காங்க அப்படின்னா, இன்னைக்கு வந்து கண்ணு மூடி நினைச்சீங்கன்னா மயில் தோகை பிடிச்சு அற தெரியும். அப்ப ஜெனடிக்ஸ்ன்றது என்னங்கிறது புரிஞ்சுக்குது. அப்ப நீங்க மோசமான விஷயத்த பார்க்கக்கூடிய ஒரு விஷயம் நீங்க தனியா இருக்கும்பொழுது அது எக்ஸ்பேண்ட் ஆகி உங்களை வந்து டிமோட்டிவேட் பண்ணும், உங்களை மிஸ்கைட் பண்ணும். இந்த மிஸ்கைட் பண்றது டிமோட்டிவேட் பண்ற விஷயத்த வந்து கண்ட விஷயத்த பார்க்க கூடாது. முக்கியமா இந்த போனை வந்து வச்சிருக்கிறவங்க எல்லாமே
நெட் கனெக்ஷன் எல்லாம் வச்சுட்டு சாதா போனை வச்சுக்கோங்க. ஏதாவது உங்களுக்கு இன்ஃபர்மேஷன் கேதர் பண்ணணும் அப்படின்னா அதை போய் வீட்டில் இருக்கிற கம்ப்யூட்டர்ல போட்டு பாருங்க. இது போதும் நம்மளுக்கு. இது உங்களுக்கு தேவையில்லாத விஷயத்த உள்ள போட 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 என்ன ஆகும்னு கேட்டீங்கன்னா இது என்கேஜ் ஆகிடும் மூளை. எந்த விஷயமே இப்ப நம்மகிட்ட வர்றவங்களுக்கு என்னப்பா மார்க் வானேன்னு எதையும் நான் கேட்கறதே இல்லை. பிசிக்கல் ஃபிட்னஸ், மென்டல் ஃபிட்னஸ். இப்ப நான் கன்ஸ்ட்ரக்ஷன் வச்சிருக்கிறோம். அதுல சிவில் இன்ஜினியர் எடுக்கணும் அப்படின்னா 400 சிவில் இன்ஜினியர் இருக்காங்க. அவங்களை எடுக்கணும்னா அவனுக்கு சிவில் நாலேஜ் பேசிக்கலா வேணும். அது ஒரு 10% 20% தான். சாதாரணமா 1 இயர் டிப்ளமோ படிச்சோடனே போகுது அதுக்கு நம்மளுக்கு. அவன் ஏன் பிஇ படிச்சுட்டு பிஇ சம்பளம் கம்மி, டிப்ளமோ படிச்சோட சம்பளம் கம்மியா பிஇ காரன் வர்றான். அது காரணம் என்ன? அவனுக்கு 80% மைண்ட் ஃபோக்கஸ் இருக்கா, பிசிக்கல் ஃபிட்னஸ் இருக்கான்னு பார்த்து எடுக்கணும் நம்ம. அப்ப தேவையில்லாத உங்களுக்கு எந்த விஷயம் தெரிஞ்சுக்க வேண்டிய லட்ச விஷயம் வரும். ஒவ்வொரு கம்பெனிக்காரும் நெட்ஃபிளிக்ஸ்காரும் சொல்றான். போன வாரம் ஒரு நியூஸ் பார்த்தேன். எப்படி ஒரு மக்களை உலக மக்களை என்கேஜா வச்சுக்கிறது. நெட்ஃபிளிக்ஸ் ஓபன் பண்ணா அவங்க வெளியே போக கூடாது, விஷயங்கள் போட்டுக்கிட்டே இருக்கும். இப்போ வாட்ஸ்அப் ஓபன் பண்ணா விஷயம் சாதாரண ஒரு இன்கமிங் கால் நம்ம போன் எடுப்போம். எடுத்துட்டு ஜஸ்ட் உள்ள போனீங்கன்னா அப்படியே நம்மளோட 1/2 மணி நேரத்தை சாப்பிட்டுருவது. அப்போ நம்மளுடைய உயிர்கொல்லி செல்போன். அப்போ இந்த விஷயத்தை நம்ம புரிஞ்சுட்டோம்னா போதும். லைஃப்ல நம்மளுக்கு இந்த ஜெனடிக் சென்டர்ல எவ்வளவு முக்கியமான விஷயங்கள் தெரிஞ்சுக்கோங்க. இந்த டைம் மேனேஜ்மெண்ட் ஈஸியா கிடைக்கும் உங்களுக்கு. கண்டத விஷயத்தை பார்க்க வேண்டியதில்லை. நீங்க மேக்சிமம் பிசிக்கல் ஃபிட்னஸ், மென்டல் ஃபிட்னஸ் பாருங்க. சப்ஜெக்ட்ல படிக்கிறது டாக்டர் ஆகணும் அப்படின்னா நம்ம 1000 பேர் எழுதினா 5 பேருக்கு நம்மளுக்கு சீட் கிடைக்குது, 10 பேருக்கு கிடைக்குது. அப்புறம் இவ்வளவு போட்டியான விஷயத்துக்கு பண்றதை விட நான் என்னுடைய ஸ்கூலினுடைய ஆண்டுகள் அதான் சொன்னேன் நான். நீங்க 1.5 லட்சம் ரூபாய் சம்பளம் வாங்கணும்னு டாக்டர் நினைக்கிறீங்க. எங்க படிக்கிற குழந்தைங்க 1.5 லட்சம் இல்ல 15 லட்சம் இல்ல 15 கோடி சம்பாதிக்கிற மனிதர்களை உருவாக்குறதா என்னோட வேலை அப்படின்னு சொன்னேன். அதைத்தான் உங்களுக்கு சொல்றேன் நான். நீங்க சாதாரணமா டாக்டர் ஆகணுங்கிறது இது ஜாதகத்திலையும் பண்ணல. உங்களுடைய உள்ளுணர்வு சொல்லணும். அப்பா அம்மா சொல்றோட உங்க உள்ளுணர்வு டாக்டர் ஆகணும்னு சொல்லிச்சுன்னா உங்க உள்ளுணர்வு தான் இறைவன். அவன் உங்களுக்கு தியானம் பண்ண நீங்க டாக்டர் ஆகணுமா, இல்ல பிஇ கம்ப்யூட்டர் சயின்ஸ் எடுக்கணுமா, வேற என்ன தொழில் பண்ணலாமா, என்ன வேணா பண்ணலாம் அப்படிங்கிறத உங்க உள்ளுணர்வே சொல்ல ஆரம்பிச்சிடும். இதை கரெக்டா புரிஞ்சுட்டீங்கன்னா போது இந்த ஜெனடிக் சென்டர் நம்மளுக்கு நல்லா யூஸ் ஆகும். நீங்க படிக்கக்கூடிய எல்லா விஷயத்தையும் போட்டு ஜாம் பண்ணாதீங்க. நம்மளுடைய பிரெயினை ஜாம் பண்ணக்கூடாது. தேவையான விஷயங்கள் மட்டும் கத்துக்கிட்டு போக்கசிங் அதிகப்படுத்துங்க. வாழ்க்கையில வெற்றி மீது வெற்றி கிடைக்கும். வேதாந்தம், சித்தாந்தம். இப்ப நம்ம எல்லாம் கோயில்ல போய் சாமி கும்பிடுறது அப்படின்னா கடவுள்னா என்ன அப்படிங்கிறது நம்மளுக்கு ஒரு டிஃபைன்டு எக்ஸ்பிளனேஷன் இருக்குது. அதைத்தான் நம்ம அப்படி ஃபாலோ பண்ணிட்டு இருக்கோம். ஆனா இதே சர்ச்சையில் இதே மாதிரி சொல்றாங்க, மசூதியில சொல்றாங்க. இதை மீறி சித்தாந்தம் அப்படி அது வேதாந்தம்ங்கிறது ஒரு சொல்றது ஏன் இருக்கு கேள்வி கேட்காம ஏற்றுக்கொள்வது. சித்தாந்தம் அப்படிங்கிறத இன்னைக்கு நாங்க இப்ப சொல்லிக் கொடுக்க போறது உங்களுக்கு. உங்க மனசுக்குள்ளே இருந்து ஒவ்வொன்றுக்கும் எக்ஸ்பிளனேஷன் வரும், விளக்கம் வரும். இந்த சித்தாந்தத்தை தெரிஞ்சுட்டீங்கன்னா உங்க சித்தம் ஆனந்தமாக இருக்கும். உங்களுடைய மனது ஆனந்தமாக இருக்கும். உங்களுக்கு எல்லா விஷயத்துக்கும் சொல்யூஷன் உங்களுக்குள்ளேயே வரும். ஏன் எது நல்லது கெட்டது, எதை படிக்கணும் எதை படிக்க கூடாது, என்ன பேசணும் என்ன பேசக்கூடாது, அனைத்து விஷயமே உங்க சித்தத்திலேருந்தே வரக்கூடிய விஷயத்தை சித்தர்கள் கண்டுபிடித்த விஷயம். அதை வள்ளலாறு அடுத்து மகரிஷியினுடைய வழியில நம்மளுக்கு எல்லாத்துக்கும் வந்திருக்குது. இதை நீங்க வந்துட்டீங்கன்னா உலகத்தில் இருக்கிற எல்லா தத்துவங்களும் உங்களுக்கு நான் சொன்ன பிரமஞானத்துக்குள்ளதான் அடக்கம். உங்களுக்கு உலகத்தில் இருக்க எல்லா தத்துவங்களும் உங்களுக்கு அத்துப்படியா மாறிடும். உங்களை மிஞ்சருக்கு உலகத்துல யாருமே கிடையாது. இந்த ஐம்புலன்களை இப்ப நான் கண்ணில் பாக்குறேன்னு சொல்லிட்டு காதுல கேட்கிற விஷயம் அது மோசமான விஷயத்துக்கு கேட்டீங்கன்னா அது ரெக்கார்ட் ஆகிக்கும். பேசுறதும் அதே தான். இந்த மூணுலையுமே இந்த ஜெனடிக் சென்டரை எப்போ கரெக்டா வச்சுக்கிறது எப்படிங்கிறத நம்ம ரொம்ப கரெக்டா ஃபாலோ பண்ணோம். ஒரு மதரசையில ஒரு பழமொழி இருக்கு, கட்டி கொடுத்த சோறு சொல்லி கொடுத்த சொல்லு 2 நாளைக்கு தான். உங்க ஏஜுக்கு ஒரு 50% உங்களுக்கு சொல்லிக் கொடுக்கறது ரெக்கார்ட் பண்ண முடியும். உங்க ஏஜ்ல இன்னும் கொஞ்சம் 5 இயர்ஸ் எல்லாம் போச்சுன்னா உங்களுக்கு 10% கூட ரெக்கார்ட் பண்ண முடியாது. அப்போ உங்க மனசுல இருந்தே இது சித்தாந்தம்ங்கிறது உள்ள இருந்து வர ஆரம்பிச்சிடும். உங்களுக்கு எல்லாத்துக்குமே எக்ஸ்பிளனேஷன் உங்களுக்குள்ளே நீ நாட் எக்ஸ்பெக்ட் எனிதிங் ஃப்ரம் எனி மேட்டர். யாருக்கு இருந்து எந்த விஷயத்துக்கு நீங்க எதையும் எதிர்பார்க்காத சூழ்நிலை வரும். அது பயிற்சியில தான் வரும். இதெல்லாம் புஸ்தகத்தை படிச்செல்லாம் வராது நம்மளுக்கு. இதை தொடர்ந்து பயிற்சிகளை பண்ணுங்க. உங்களுக்கு தேவையான திறமையும் வலிமையும் உங்களுக்குள்ளே உள்ளதுன்னு சொன்ன விவேகானந்தர் சொன்னவா விஷயங்கள் நம்மளுக்கு கூட அத்துப்படியாக ஆகிவிடும். வெற்றி தோல்வி எப்படின்னா வெற்றி தோல்வி சாதாரண வெற்றி மட்டும்தான் கிடைக்கணும் அப்படின்னு நம்ம நினைச்சிட்டு இருக்கோம். ஒரு ஹீரோ பாக்குற சினிமால அவர் எல்லாம் வெற்றி மீது வெற்றி போயிட்டே இருக்காரு. தோல்வி அடைஞ்சு யாரு தோல்வி அடைகிறாங்களோ 1வது தோல்வி 2வது தோல்வி எத்தனையோ இப்ப தாமஸ் ஆல்வா எடிசன் ஆயிரக்கணக்கான கண்டுபிடிச்சு 1000வது கண்டுபிடிப்புல தான் அவர் வெற்றி அடைகிறாரு. அப்போ அந்த மாதிரி எல்லாத்துடைய வாழ்க்கை அப்படி தான். ஐயா சொன்ன மாதிரி எங்களோட வாழ்க்கை பல தோல்விகளை பார்த்துருக்குறோம். தோல்வின்னு என்னதான்ங்கிறது இல்லை. அவ்வளவு பெரிய தோல்விகளை பார்த்தாதான் நம்ம மனது பக்குவப்படும். மென்டல் ஸ்ட்ரென்த் அப்பதான் வரும். அப்ப அந்த நேரத்துல மனசு விடாம இருக்கிறது தியானம் நம்மளுக்கு
உபயோகமா இருக்கும். தியானத்துக்கு பண்றதோ அல்லது நம்ம வந்து கோயிலுக்கு போறதோ ஏதாவது ஒண்ணு பண்ணி மைண்டை நியூட்ரலைஸ் பண்ணி அக்செப்ட் ஆஸ் இட் இஸ் பண்ணிக்கணும். இதை பண்றதா வந்து வெற்றி தோல்விங்கிறது இந்த வயசுல சொல்லி கொடுக்கணும். பேரண்ட்ஸுக்கு வந்து நான் என்ன சொன்னேன், எனக்கு வந்திருக்க பேரண்ட்ஸ் எல்லாம் தயவு செய்து புரிஞ்சுக்கோங்க. குழந்தை படின்னு அவனை 5 வயசுலயே வாழ்றது கூட பண்ணி போடாதீங்க. அவன் பணம் சம்பாதிக்கிற மிஷினுக்கு நீங்க தயார் பண்ணிட்டு இருக்கீங்க. பணம் சம்பாதிக்கிற மிஷின் இல்லை. நம்ம we born here to enjoy every seconds of life. we are not a money making machine அப்படிங்கிறத நம்ம வந்து வாழ்க்கையில கடைப்பிடிக்கிறது ரொம்ப சிரமம். இதுக்கு வந்து பயிற்சிகள் தான் உங்களுக்கு வந்து நம்மளுக்கு இருக்கு. எந்த நேரம் பார்த்தா உங்களை பார்த்தா மற்றவங்க சந்தோஷம் வரணும். சாதாரண இந்த யங் ஏஜ்ல இருக்கிறவங்களுக்கு எல்லாத்துக்கும் பிடிக்கும். இப்ப நானும் நீங்கள் 2 பேரும் போனா உங்களை பார்த்தா எல்லாத்துக்கும் பிடிக்கும். ஏன்னா யங் ஏஜ்ல இருக்கிறீங்க. நான் வந்து சென்னை சில்ஸ்காரன் பிடிக்குது, அது வேற விஷயம். உங்க எனர்ஜி எல்லாத்துக்கும் பிடிக்கும். இந்த யங் ஏஜ்ல இருக்கக்கூடிய எனர்ஜி எல்லாத்துக்கும் பிடிக்கும். இந்த எனர்ஜி எப்படி மெயின்டைன் பண்றது, அதுதான் வாழ்க்கையில இந்த வெற்றி தோல்வியை நம்ம வந்து எப்படி டேக் இட் ஈஸின்னு எடுத்துக்கிறோம் அப்படிங்கிறது. எந்த காலத்திலும் தோல்வி கண்டு பயப்படாதீங்க. தோல்வி வந்து உங்களை வந்து மிகப்பெரிய வெற்றிக்கு உங்களை தயார்படுத்துங்கிறது எடுத்துக்கணும். சாதாரணமா நம்ம வந்து 5 அடி உயர தாண்டணும் அப்படின்னு 3 அடி உயர தாண்டணும்னா ஒரு 10 அடி பின்னால போகணும். 20 அடி பின்னால போனா தான் 5 அடி உயரத்தை தாண்ட முடியும். அப்போ எந்த அளவுக்கு உங்களுக்கு தோல்வி வருதோ அந்த அளவுக்கு தான் மனப்பக்குவப்படும். உங்களுக்கு அடுத்து வந்து ஈகரா ஒர்க் பண்ணுவீங்க. இதுதான் வந்து வாழ்க்கையில நம்ம எப்படி எடுத்துக்கிறோம் அப்படிங்கிறது. ஹீரோவை நம்மளால பார்த்துருப்போம், படத்துல சினிமாவில் பார்த்துருப்போம். ஒன்லி பாசிட்டிவிட்டி மட்டும் காட்டுவாங்க. அவங்க சொல்றதெல்லாம் வந்து நம்மளுக்கு நல்ல விஷயங்களும் ரஜினி பண்றதெல்லாம் நம்ம விரும்பி பார்க்குறோம். அப்படின்னா அவர் சொல்லக்கூடிய எல்லா விஷயங்களுமே ரொம்ப ஒரு தியரிட்டிக்கெல்லாம் கரெக்டாக இருக்கும், ப்ராக்டிக்கலாக கரெக்டாக இருக்கும். இது என்ன காரணம்னு கேட்டீங்கன்னா எங்களுடைய பக்குவம் அப்படி. அப்போ வாழ்க்கையில உலகில் ஒருவன் முதலாளின்னு சொல்றாரு அவரு. அவர் எப்படி சொல்றாரு அப்படின்னா அது வந்து ஒரு சாதாரண பாட்டில் நம்மளுக்கு வருது. அது அந்த விஷயம் எப்படி ஹீரோட என்னென்ன பண்றாரு, பிசிக்கல் ஃபிட்டா பார்ப்பாரு, நடைபோது நல்ல ஸ்பீடா நடப்பாரு. அடுத்தது நல்ல எனர்ஜெட்டிக்கா இருப்பாரு எப்பவுமே. அடுத்து தீய விஷயங்களை பார்க்க மாட்டாரு. ஒரு பொண்ணு எத்தனை 10 பொண்ணு வந்து ஐ லவ் யூ சொன்னாலும் செய்ய மாட்டார். அப்பதான் அவர் ஹீரோவா இருக்க முடியும். நீங்க ஹீரோவா இருக்கணும் அப்படிங்கிறது உங்க ஆள் மனசுல ஒவ்வொரு நாள் ஐ எம் த ஹீரோ, ஐ எம் த ஹீரோ. காலையை எதிர்த்து சொல்லி இன்று சிறப்பான நாள், இன்று மிக நல்ல நாள், இன்று முதல் ஹீரோவாக இருக்க போகிறேன். உங்களை நீங்க ஆள் மனசுல பதிக்க வச்சுட்டே இருங்க. மிகப்பெரிய ஆற்றல் அறிவு உங்களுக்கு அப்படியே கொப்பளிக்கும். கூட இந்த பயிற்சியும் பண்ணீங்கன்னா தான் நடக்கும். காலையில எந்திரிக்கும் பொழுது ஐயா சொன்னாங்களா அந்த மாதிரி சோம்பேறித்தனமா டல்லா இருக்கப்பா என்னப்பா நீ எழுப்பிட்டு வைக்கிறீங்க அப்படின்னு. அப்போ அந்த எந்திரிக்கும் பொழுது நல்ல பாசிட்டிவிட்டியோட எந்திரிக்கிறது எப்படி அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த நம்மளுடைய இந்த பயிற்சிக்கு தான் உங்களுக்கு அந்த இதை வரும். எந்திரிக்கும் பொழுது அதை கரெக்டா சொல்லிட்டு இருங்க. சூப்பரா மாறிடுவீங்க வாழ்க்கையில. இந்த ஹீரோக்கு என்னென்ன வேணும் இது எல்லாம் உங்களுக்குள்ளே சாதாரணமா வரும். இப்ப எங்களுக்கு எல்லாத்துக்குமே என்னென்னலாம் சினிமாவில் பண்றாங்க ஹீரோ அதெல்லாம் நாங்க பண்ணிட்டு இருக்கிறோம். 100% 1000% பண்ணிட்டு இருக்கோம். அது காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா இது நம்ம பயிற்சி தான். பயிற்சி வந்து ஹீரோவா எப்படி இருக்கிறது அப்படிங்கிறத மிக துல்லியமா நம்மளுக்குள்ள ஒவ்வொரு செல்லும் வேலை செய்யணும். பாடியில் இருக்கிற கோடிக்கணக்கான செல்லுமே நம்மளுக்கு எப்படி ஹீரோவா இருக்கிறது அப்படிங்கிறத நம்மளுக்கு ஆக்டிவேட் பண்ணிட்டு மோட்டிவேட் பண்ணிட்டு இருக்குது. தைரியம்தான் வாழ்க்கை, ஆபத்தில் இரு. இது வந்து சாதாரணமா நம்ம விவேகானந்தோட வந்து உங்களுக்கு இந்த புக் எல்லாத்துக்குமே கொடுக்குறோம். நாங்க இன்னைக்கு கொடுப்பாங்க உங்களுக்கு. இது வந்து நான் வந்து 16 வயசு இருக்கும்போது விவேகானந்தர் பாறைன்னு சொல்லி எங்க கன்னியாகுமரியில் இருக்குது. அங்க போனப்போ வாங்கின 15 வயசு. அப்போ இன்னைக்கு வந்து எங்க கடைகளை பல கோடி புக்கு கொடுத்துருக்குறோம். அது இன்னைக்கு நம்மளுக்கு எல்லாத்துக்கும் கொடுக்க போறாங்க. இது இந்த புக்கு வந்து எப்போ பாக்கெட்ல வச்சுக்கலாம் நீங்க லைஃப்ல. இது வந்து ஹவு டு பி பாசிட்டிவ், ஹவு டு பி எனர்ஜெட்டிக், ஹவு டு செல்ஃப் கான்ஃபிடென்ட்டா இருக்கிறது உங்களுக்கு இருக்கும். இப்ப நம்மளுக்கு வந்து ஃப்ரீக்வன்சி அப்படிங்கிறது என்னன்னு கேட்டீங்கன்னா நீங்க என்ன ஐயா சொன்னாங்க மன அலைச்சூழல்ல நீங்க வந்து உங்க மன அலைச்சூழல் குறைய 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 நீங்க 1 மணி நேரத்தில் படிக்கிற விஷயத்தை 1/2 மணி நேரத்தில் படிக்கலாம், 1/4 மணி நேரத்தில் படிக்கலாம். அப்புறம் வந்து நீங்க பரீட்சையில் எழுதும் பொழுது ஒரு 5 நிமிஷம் தியானம் பண்ணிட்டு 5 நிமிஷம் மூச்சு பண்ணிட்டு போனீங்க அப்படின்னா நீங்க படிச்சது எல்லாமே ஞாபகத்துக்கு வரும். இல்லைன்னா நீங்க எக்ஸாம்ல எல்லாம் பார்த்துருப்பீங்க 10 கொஸ்டின் 8 கொஸ்டின் 2 வந்து படிச்சனே இது என்ன மறந்து போச்சுப்பீங்க. காரணம் என்ன, அந்த நிமிஷம் 1 நிமிஷம் மூச்சு பண்ணிட்டீங்கன்னா உடனே வந்து அந்த 2 கொஸ்டினுக்கு ஆன்சர் எழுதிடலாம். இந்த ஃப்ரீக்வன்சிங்கிறது எப்படி கம்மியாகும்னா தியானத்துல தான் கம்மியாகும். இந்த அலர்ட் அண்ட் அவேர்னஸ் இதுதான் வந்து நம்ம முக்கியமா ஒரு விவேகானந்தர் சொல்லக்கூடிய முக்கியமான வார்த்தை. இது வந்து இந்த அலர்ட் அண்ட் அவேர்னஸ் இதை வந்து படிச்சா மட்டும் பத்தாது, தியானம் சேர்ந்து பண்ணாதான் இது நடக்குது. அடுத்தது நம்ம அழகுன்னு நினைச்சிட்டு இருக்கிற ஒரு விஷயம் வந்து எல்லாத்துக்குமே வந்து என்னன்னு கேட்டா சிகப்பா இருக்கணும், இல்லது உயரமா இருக்கிறவங்க அழகா இருக்காங்க, அப்படி சிகப்பா இருக்கணும் அழகா இருக்குன்னு வச்சுட்டு அப்படி இல்லை. ஒரு இங்கிலீஷ் பழமொழி சொல்றாங்க, ஒரு பொருளின் அழகு பொருளில் பார்க்கின்ற கண்களில் இருக்கின்றது. நீங்க ரிலாக்ஸா இருந்தீங்கன்னா எதை பார்த்தாலும் அழகா இருக்கும். செடி பார்த்தா அழகா இருக்கும், பூவை பார்த்தா அழகா இருக்கும், எதை பார்த்தாலும் அழகா இருக்கும். அம்மா பார்த்தா அழகா இருக்கும், அப்பா பார்த்தா அழகா இருக்கும், யாரை பார்த்தாலும் அழகா இருக்கும்.
அப்ப எல்லாத்தையும் பிடிக்கும் உங்களுக்கு. அது காரணம் என்ன? நம்ம கண்களில் தான் இருக்கிறது. ரிலாக்ஸா இருந்தா அப்போ அது நம்மளுக்கு எல்லாத்துக்குமே வந்து இந்த ரிலாக்ஸா இருந்தா எல்லாமே அழகா தெரியும். ஜீசஸ் சொல்லுவாங்க, என்ன சொல்லுவாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, கண்ணீர் போரெல்லாம் பார்க்க வாருங்கள், காதிர் போரெல்லாம் கேட்க வாருங்கள் அப்படிம்பாங்க. அவர் சொல்றது குருடனையோ செவிடனையோ சொல்லல, அவர் சொல்றது ரிலாக்ஸா இருக்கிறவங்கள வாங்க அப்படிங்கிறத சொல்றாரு. இதை வந்து வாழ்க்கையை நம்ம கடைபிடிச்சோம்னாலே போதுங்க, மிகப்பெரிய ஒரு வாழ்க்கையில் ஒப்பற்ற வாழ்க்கை வாழலாம். உங்களுக்கு கிடைச்சிருக்க இன்னைக்கு வாய்ப்பு, உங்க மூதாதையர்கள் செய்த மிகப்பெரிய புண்ணியம். பல தலைமுறைகளாக உங்களுடைய மூதாதையர்கள் செய்த புண்ணியம் தான் இந்த பயிற்சி கிடைச்சிருக்கு. இது என்னுடைய அனுபவத்தை உங்களுக்கு சொல்றேன். இது நான் வந்து வைஸ் பிரசிடண்டா உங்களுக்கு சொல்லணுங்கிறது என்னுடைய நோக்கம் அல்ல. இது வந்து நீங்க வந்து இத பயிற்சியை வந்து முறையா கத்துக்கிட்டு நடத்துறவங்க எல்லாமே அந்த குருவினுடைய சொருவமா குருவா அவங்களை ரெஸ்பெக்ட் பண்ணி அவங்க சொல்றதை நல்லா கேளுங்க. வாழ்க்கையில கடைப்பிடிச்சீங்கன்னா இன்றைய நாள் முதல் உங்களுக்கு வாழ்நாள் முழுது வெற்றி மீது வெற்றி வரும். எல்லாம் வல்ல பரம்பொருளின் அருள்நாளும் மண்ணில் தோன்றிய மகான்கள் அனைவருடைய ஆசீர்வாதத்தாலும் அருட்தந்தை வேதாத்தி மரிசியுடைய ஆசீர்வாதமும் உங்களுக்கு இரவும் பகலும் அட்காப்பாக அமைந்து நீங்களும் உங்கள் அன்பு குடும்பமும் எல்லா வளமும் நலமும் பெற்று மற்றற்ற மகிழ்ச்சியுடன் வாழ மனப்பூர்வமான பிரார்த்தனைகள். வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். ஆல் தி பெஸ்ட் கண்ணுங்களா. வேற ஏதாவது கேள்வி இருக்கா? நீங்க எல்லாம் கேள்வி வராது உங்களுக்கு, இல்ல பயிற்சி பண்ணி உங்களுக்கு அப்புறம் எந்த கேள்வியும் வராது. ஆல் தி பெஸ்ட் கண்ணு. வாழ்க வளமுடன். தங்கம் வாழ்க வளமுடன். இப்ப நம்மளுடைய நன்றியை தெரிவிக்க மகரிஷி தாத்தா இன்னிலிருந்து உங்களுக்கு ஒரு புதிய பழக்கம் ஏற்படுத்த போறாரு. இப்ப இந்த ஒரு சில மணித்துளிகள் மிக அழகா மகரிஷியோட ஐயாவுக்குள்ள தொடர்பு, அவர் வாழ்க்கையில அவர் தன் நிலையிலிருந்து பல மடங்கு உயர மகரிஷியோட பயிற்சிகள் எந்த அளவுக்கு உதவியது அப்படிங்கிறத ஒரு உதாரணமா எடுத்து சொல்லி, நம்ம எல்லாருமே உடற்பயிற்சி காயகல்பம் தவம் செய்யும் போது எந்தெந்த இடத்துல நமக்கு மிகப்பெரிய ஒரு உயர்வு கிடைக்கும் அப்படிங்கிறத மிக அழகா நமக்கு ஐயா எடுத்து சொன்னாங்க. ஐயாவுக்கு நம்ம நன்றி செலுத்தணும். நன்றி எப்படி சொல்லலாம்? இன்னில இருந்து நம்ம ஃபாலோ பண்ணிக்கலாம். நாம யார் வகுப்பை எடுக்கிறாங்களோ அவங்க பேரை சொல்லும் போது கண்களை மூடி அவங்க உருவத்தை மனதிற்குள்ளாக நினைத்து வாழ்க வளமுடன் வாழ்த்தி நம்ம நன்றியை வெளிப்படுத்த போறோம். ஸ்டார்ட் பண்ணலாமா? கொஞ்சம் நிமிர்ந்து உட்காந்துக்கலாம்டா. நல்லா நிமிர்ந்து உட்காந்துக்கோங்க. கைகளை கோர்த்து கண்களை மூடி ஐயாவின் உருவத்தை மனதிற்குள்ளாக நினைச்சுக்கோங்க. நான் பேரை சொல்லும் போது எல்லாரும் சேர்ந்து வாழ்க வளமுடன் வாழ்த்தலாம். பயிற்சியின் முதல் நாள் முதல் அமர்வில் சிறந்ததொரு உரையை நமக்கு வழங்கி நம்முடைய வாழ்க்கைக்கு தேவையான பல்வேறு தகவல்களை மிக எளிமையாக எடுத்துரைத்த உலக சமுதாய சேவா சங்கத்தின் துணை தலைவரும் ஆழியார் அறிவுத்திருக்கோவிலின் அறங்காவலருமான மதிப்பிற்கும் மரியாதைக்கும் உரிய அருள்நிதி ஆறுமுகம் ஐயா அவர்கள் வாழ்க வளமுடன். தங்க சத்தமா சொல்லுங்க. அவரது உடல் நலம் வாழ்க வளமுடன். அவரது அன்பு குடும்பம் வாழ்க வளமுடன். அவரது ஆன்மீக தொண்டு வாழ்க வளமுடன்.